ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு எதற்காக என்றால், நாம் அனைவரும் சாய் சரிதம் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இருப்பினும் நமக்கு நேரம் காலம் ஏதுவாக இருப்பதில்லை. ஆனால் நம் கையில் எப்போதும் ஒரு அலைபேசி இருக்கிறது. எனவே எந்த நேரத்திலும் நாம் சாயின் சரித்திரத்தை பார்த்து படிக்கவும் கேட்டு மகிழவும், சாய் சிந்தனையில் நம்மை எப்போதும் கொண்டு செல்லவும் இது ஒரு சிறு முயற்சிதான். எனவே இதனை எல்லோருக்கும் பகிருங்கள். அனைவரும் பயன்பெறட்டும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். அத்தியாயம் 29. சென்னை பஜனை சங்கம். டெண்டுல்கர் தகப்பனாரும் மகனும், டாக்டர் கேப்டன் ஹாடே, வாமன் நார்வேக்கர் ஆகியோரின் கதைகள். இந்த அத்தியாயம் சாய்பாபாவை பற்றிய மற்ற பல அற்புதமான சுவையான கதைகளை விவரிக்கிறது. சென்னை பஜனை சங்கம். 1916ஆம் ஆண்டில் இந்த குழு காசிக்கு தீர்த்த யாத்திரையாக புறப்பட்டது. ஒரு மனிதர், அவர் மனைவி, மகள், மைத்துனி ஆகியோரையே இக்குழு கொண்டிருந்தது. துரதிருஷ்டவசமாக அவர்களின் பெயர்கள் குறிப்பிடப்படவில்லை. போகும் வழியில் அகமத் நகர் ஜில்லா கோபர்காவன் தாலுகாவில் உள்ள ஷீரடியில் தமது பக்தர்களுக்கும் அங்கு சென்று தங்களது திறமைகளை காட்டிய திறமைசாலிகளுக்கும் தினந்தோறும் பணத்தை விநியோகித்து வரும் தாராளமும் அமைதியும் சாந்தமும் உடைய பெரும் ஞானி ஒருவர் இருக்கிறார் என்று அவர்கள் கேள்விப்பட்டனர். சாய்பாபாவால் தட்சணையாக ஏராளமான பணம் தினந்தோறும் சேகரிக்கப்பட்டது. இத்தொகையிலிருந்து பக்த கொண்டாஜாயின் மகளான அமனி என்ற 3 வயது குழந்தைக்கு தினந்தோறும் ரூபாய் 1, வேறு சிலருக்கு தினந்தோறும் ₹2 முதல் ரூபாய் 5 வரையும், அமனியின் தாயாருக்கு தினந்தோறும் ரூபாய் 6, மற்றும் அவர் விரும்பியவாறு மற்ற பக்தர்களுக்கு தினந்தோறும் ரூபாய் 10 முதல் 20 வரையிலும், சமயத்தில் ரூபாய் 50 கூட அவர் விநியோகித்தார். இவற்றையெல்லாம் கேள்விப்பட்டு அந்த கோஷ்டி ஷீரடிக்கு வந்து தங்கியது. அக்குழு மிக நன்றாக பஜனை செய்து மிக சிறந்த பாடல்களை எல்லாம் பாடியது. ஆனால் அந்தரங்கமாக அவர்கள் பணத்துக்காக ஆசைப்பட்டனர். அக்கோஷ்டியில் 3 பேராசை பிடித்தவர்களாய் இருந்தனர். ஆனால் அவ்வீட்டு தலைவியின் குணம் வேறுபட்டதாய் இருந்தது. அவளுக்கு பாபாவின் மேல் அன்பும் பிரியமும் இருந்தது. ஒரு நாள் மத்தியான ஆரத்தியின் போது அவளது பக்தி, நம்பிக்கை இவற்றில் பெரும் மகிழ்வடைந்த பாபா அவளுக்கு அவளது இஷ்ட தெய்வ காட்சியை அளித்தார். வழக்கப்படி சாய்நாதனுக்கு பதில் சீதாநாதனாக, அதாவது ராமனாக காட்சி அளித்தார். அவளது இஷ்ட தெய்வத்தை கண்டு மிக மிக உருகி போய்விட்டாள். கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் பொங்கி வழிய மகிழ்ச்சியில் கையை தட்டினாள். மக்கள் அவளது ஆனந்த நிலையை கண்டு அதிசயமுற்றனர். ஆனால் அதன் காரணத்தை அவர்கள் அறிய இயலவில்லை. பின்னர் மாலை பொழுதில் எல்லாவற்றையும் அவள் தன் கணவனுக்கு விளக்கினாள். சாய்பாபாவுக்கு பதிலாக அவள் எங்கனம் ராமரை கண்டாள் என அவள் கூறினாள். மிகுந்த எளிமையும் பக்தியும் உடையவள் ஆதலால் அது அவளது மன பிராந்தியே என அவர் நினைத்தார். மற்றவர்கள் எல்லாம் சாய்பாபாவை பார்த்து கொண்டிருக்கும் போது நீ மட்டும் ராமனை காண்பதாவது என்று அவர் அவளை கேலி செய்தார். அவளது மனம் அமைதியாகவும் சாந்தமாகவும் இருந்த போதெல்லாம் அடிக்கடி ஸ்ரீராம தரிசனத்தை கண்டாள். ஆதலால் அவள் இக்கூற்றுக்கு செவி சாய்க்கவில்லை. அற்புத காட்சி. இம்மாதிரியாக எல்லாம் நடந்து கொண்டிருந்த போது ஒரு நாள் இரவு அவள் கணவர் தன் கனவில் அற்புத காட்சி ஒன்றை கண்டார். அது கீழ்வருமாறு. அவர் ஒரு பெரிய நகரத்தில் இருக்கிறார். போலீஸ் அவரை கைது செய்து கைகளை கட்டி லாக்கப்பில் வைத்திருக்கிறது. போலீஸ் நன்றாக அழுத்தி கட்டி கொண்டிருக்கும் போது ஜெயிலுக்கு வெளியில் சாய்பாபா அமைதியாக நின்று கொண்டிருப்பதை காண்கிறார். பாபா இவ்வளவு அருகில் இருப்பதை கண்டு வெளிப்படையான குரலில் அவரிடம், உனது புகழை கேள்விப்பட்டு நான் உமது திருவடிகள் இடையே வந்தேன். தாங்களே நேரில் நின்று கொண்டிருக்கும் போது எனக்கு இந்த கேடு ஏன் நிகழ வேண்டும் என வினவினார். அதற்கு பாபா, உனது கர்மத்தின் விளைவை நீ அனுபவித்தாக வேண்டும். அதற்கு அவர், இந்த பிறவில் இத்தகைய துர்திஷ்டத்தை அளிக்கும் விதத்தில் நான் ஏதும் செய்யவில்லையே. அதற்கு பாபா, இப்பிறவில் இல்லை என்றால் உனது போன பிறவியில் நீ ஏதும் பாவம் செய்திருப்பாய். அதற்கு அவர், எனது முந்தைய பிறவி பற்றி எனக்கு ஏதும் தெரியாது. ஆனால் அப்படியே நான் செய்திருப்பதாக வைத்து கொண்ட போதிலும் தங்கள் சாந்தனியத்தின் முன்னர் நெருப்பில் வைக்கோல் எறிவதை போன்று ஏன் அவைகள் அளிக்கப்படக்கூடாது? அதற்கு பாபா, உனக்கு அத்தகைய நம்பிக்கை உண்டா? அதற்கு அவர் ஆம் என்றார். பாபா, உனது கண்களை மூடு என்றார். அவர் கண்களை மூடியதுதான் தாமதம். ஏதோ ஒன்று கீழே விழுந்து பலத்த அடிபடுவது போல் தோன்றியது. அவர் கண்களை திறந்த போது
தாம் விடுதலையாகி இருப்பதையும் போலீஸ் ரத்தம் சிந்தி கீழே விழுந்து கிடப்பதையும் கண்டார். மிகவும் பீதி அடைந்து பாபாவை அவர் பார்த்தார். அதற்கு பாபா, நீ இப்போது நன்றாக பிடிபட்டு கொண்டாய், இப்போது அதிகாரிகள் வந்து உன்னை கைது செய்வார்கள் என்றார். அவர் கெஞ்சினார், தங்களை தவிர என்னை காப்பாற்றுவர் வேறு ஒருவரும் இல்லை, எப்படியாவது என்னை காப்பாற்றுங்கள் என்றார். பின்னர் பாபா அவரை மீண்டும் கண்களை மூட சொன்னார். அவர் அதே மாதிரியாக செய்து பின் கண்களை திறந்ததும் அவர் ஜெயிலுக்கு வெளியில் விடுதலையாகி இருப்பதையும் பாபா அவர் அருகில் இருப்பதையும் கண்டார். பாபாவின் காலடிகளில் அப்போது அவர் வீழ்ந்தார். இந்த நமஸ்காரத்திற்கும் முந்தைய நமஸ்காரங்களுக்கும் ஏதேனும் வித்தியாசம் உண்டா என்று பாபா கேட்டார். ஏராளமான வித்தியாசம் இருக்கிறது. எனது முந்தைய நமஸ்காரங்கள் எல்லாம் தங்களிடமிருந்து பணம் பெறுவதற்காக செய்யப்பட்டன. ஆனால் இந்த நமஸ்காரமோ தாங்கள் கடவுள் என்ற எண்ணத்தில் செய்யப்படுகிறது. அத்துடன் தாங்கள் முஸ்லிமாக இருந்து கொண்டு இந்துக்களை பால்படுத்துவதாக நினைத்தேன். பாபா, முகமது கடவுள் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா என்றார். அதற்கு அவர் இல்லை என்றார். பாபா, பஞ்சா என்ற உலகத்திலான கை அடையாளம் உங்கள் வீட்டில் இல்லையா? தாபூத் அதாவது மொஹரம் சமயத்தில் நீ அதை வழிபடுவதில்லையா? கல்யாணம் மற்றும் இதர பண்டிகை காலங்களில் நீங்கள் அமைதிப்படுத்தி ஆற்றும் காட்பீபி என்ற மற்றொரு முகமதிய பெண் தெய்வம் உங்கள் வீட்டில் இல்லையா? இவைகளெல்லாம் ஒத்துக்கொண்டார். அதற்கு பாபா, உனக்கு வேறென்ன வேண்டும்? அவரது குரு ராம்தாஸின் தரிசனத்தை பெற அவர் மனதில் அவா ஒன்று எழுந்தது. அப்போது பாபா பின்னால் திரும்பி பார்க்க சொன்னார். அவர் திரும்பிய போது ராம்தாஸ் நின்று கொண்டிருந்தார். அவர் காலடியில் விழப்போன போது ராம்தாஸ் மறைந்து விட்டார். பின்னர் அவர் பாபாவை விருப்பத்துடன், நீங்கள் வயதானவராக தோன்றுகிறீர்களே, உங்கள் வயது என்னவென்று தெரியுமா என்று கேட்டார். அதற்கு பாபா, என்ன, நான் கிழவன் என்றா சொல்கிறாய்? என்னோடு ஒரு ஓட்டப்பந்தயம் விட்டு பார்த்துவிட்டு சொல் என்றார். இதை கூறிவிட்டு பாபா ஓடத் தொடங்கினார். அவரும் பின்னால் ஓடினார். ஓடும்போது பாபா அவர் தம் பாதத்தால் எழுந்திய தூசியில் மறைந்து விட்டார். அவரும் கண் விழித்தார். விழித்த பின் கனவு காட்சியை பற்றி அவர் தீவிரமாக சிந்தித்தார். அவரது மனோபாவனை முற்றிலும் மாறிவிட்டது. பாபாவின் பெருமை அவர் உணர்ந்து கொண்டார். இதன் பின் அவரது பறிக்கும் குணமும் சந்தேகமும் மறைந்து ஒளிந்தன. பாபாவின் பாதம்புயத்தில் உண்மையான பக்தி அவருக்கு ஏற்பட்டது. அக்காட்சி கனவுதான். ஆனால் கேட்கப்பட்ட வினா விடைகள் மிகவும் விறுவிறுப்பானதும் பொருள் செறிந்ததும் ஆகும். மறுநாள் காலை எல்லோரும் ஆரத்திக்காக மசூதில் குழுமிய போது பாபா அவருக்கு 2 ரூபாய் மதிப்பிலான இனிப்புகளையும் தம் பாக்கெட்டிலிருந்து 2 ரூபாய் பணமும் எடுத்து பிரசாதமாக அளித்தார். மேலும் சில நாட்கள் அவரை அங்கு தங்க செய்து, அல்லாஹ் உனக்கு தாராளமாக அளிப்பார், உனக்கு எல்லாவித நன்மைகளும் செய்வார் என்று ஆசி கூறினார். அங்கு அவர் அதிகமாக பணம் பெறவில்லை, ஆனால் அதற்கு மேலானவைகளை பெற்றார். அதாவது பாபாவின் ஆசியை அது அவருக்கு தொடர்ந்து நன்மையளித்து வந்தது. பின்னால் அக்கோஷ்டியுடன் ஏராளமான பணம் கிடைத்தது. அவர்களது பிரயாணம் வெற்றிகரமாக முடிவடைந்தது. அவர்கள் பிரயாணத்தின் போது எவ்வித அசௌகரியமோ தொல்லையோ ஏற்படவில்லை. பாபாவின் அருளால் எய்திய ஆனந்தத்தையும் ஆசிகளையும் நினைத்தவாறே பத்திரமாகவும் சௌக்கியமாகவும் வீடு திரும்பினர். டெண்டுல்கர் குடும்பம். பாந்திராவில் டெண்டுல்கர் என்னும் குடும்பம் ஒன்று இருந்தது. அதன் உறுப்பினர்கள் எல்லோரும் பாபாவுடன் பக்தி பூண்டவர்களாக வாழ்ந்து வந்தனர். ஸ்ரீ சாய்நாத் பஜன்பாலா என்னும் 800 செயல்கள் கொண்ட ஒரு நூலை திருமதி சாவித்ரிபாய் டெண்டுல்கர் பதிப்பித்திருந்தார். அது பாபாவின் லீலைகளை எல்லாம் விளக்குகிறது. பாபாவை பற்றி ஆர்வம் கொண்டோர் எல்லோரும் படிக்க உகந்த நூல் அது. பாபு டெண்டுல்கர் என்னும் அவனது புதல்வன் இரவும் பகலும் அரும்பாடுபட்டு படித்துக் கொண்டிருந்தான். அவன் மருத்துவ பரீட்சைக்கு செல்ல வேண்டும். சில ஜோசியர்களை கலந்து ஆலோசித்தான். அவனது ஜாதகத்தை பரிசீலித்து விட்டு கிரகங்கள் அவனுக்கு வருடம் சாதகமில்லை என்றும், எனவே அடுத்த வருடம் அவன் பரீட்சைக்கு சென்றால் நிச்சயம் வெற்றி பெறுவான் என்றும் அவர்கள் கூறினர். அது அவனை கவலைக்குள்ளாக்கி நிலை கொள்ளாமல் இருக்க செய்தது. சில நாட்களுக்கு பின் அவனது தாயார் ஷீரடிக்கு சென்று பாபாவை கண்டாள். பல விஷயங்களுடன் சில நாட்களில் பரீட்சை எழுதவிருந்த தன் மகனின் கவலைக்கிடமான நிலைமையும் அவள் பாபாவுக்கு கூறினாள். இதை கேட்டுவிட்டு பாபா கூறினார், உனது மகனிடம் என்னை நம்பும்படி சொல். ஜாதகம், கைரேகைக்காரர்களின் ஜோசியம் ஆகிய முன்னோடி உரைகளை தூக்கி எறிந்து விட்டு அவன் பாட்டுக்கு படித்து கொண்டிருக்கட்டும். பரீட்சை அமைதியாக எழுதட்டும். அவன் இவ்வாண்டு தேறுவது உறுதி. என்னை நம்பும்படியும் ஏமாற்றமடைய வேண்டாம் என்றும் சொல். தாய் வீட்டுக்கு திரும்பி இச்செய்தியை மகனுக்கு தெரிவித்தாள். பின்னர் அவள் கஷ்டப்பட்டு படித்து உரிய காலத்தில் பரீட்சைக்கு எழுதினான். எழுதும் பேப்பர்களை அவன் நன்றாக செய்திருந்தான். ஆனால் சந்தேகத்தால் பீடிக்கப்பட்டு பாஸ் செய்வதற்கு போதுமான மார்க்குகள் தான் பெறப்போவதில்லை என்று எண்ணினான்.
எனவே வாய்மொழி பரீட்சைக்கு போவதை பற்றி அவன் கவலைப்படவில்லை. ஆனால் பரீட்சை அதிகாரி அவனை விடுவதாக இல்லை. அவன் எழுதிய பேப்பர்களில் பாஸ் செய்து விட்டதாகவும் வாய்மொழி பரீட்சைக்கு அவன் வரவேண்டும் என்றும் சக மாணவன் ஒருவன் மூலம் செய்தி அனுப்பினார். இவ்வாறாக அவன் பரீட்சையில் தேர்வதற்கு ஊக்குவிக்கப்பட்டு இரண்டிலுமே வெற்றி அடைந்தான். கிரகங்கள் அவனுக்கு எதிராக இருந்த போதிலும் பாபாவின் அருளால் அவன் இவ்வாறாக வெற்றி பெற்றான். ஐயங்களும் கஷ்டங்களும் நம்மை சற்றே அசைத்து நம்பிக்கையை உறுதிப்படுத்தவே சூழ்கின்றன என்பதை இங்கே அறிய வேண்டும். நாம் வாழ்க்கையில் சோதனைக்குள்ளாக்கப்படுகிறோம். முழு நம்பிக்கையுடன் பாபாவை பற்றி கொண்டு நமது முயற்சிகளை தொடர்ந்து செய்வோமே ஆனால் நமது முயற்சிகள் அனைத்தும் முடிவாக வெற்றி முடி சூட்டப் பெறும். இப்பையனின் தந்தையாரான ரகுநாத் ராவ் பம்பாயில் உள்ள வெளிநாட்டு வாணிப கம்பெனி ஒன்றில் பணியாற்றி வந்தார். வயதாகி விட்டபடியால் அவரால் வேலையை சரியாக செய்ய இயலவில்லை. எனவே அவர் ஓய்வெடுப்பதற்காக விடுப்பு எடுக்க வேண்டியதாயிற்று. விடுமுறையின் போது அவர் தேக நிலை முன்னேறாததால் லீவை அதிகப்படுத்துவதோ அல்லது வேலையினின்று ஓய்வு பெறுவது தவிர்க்க முடியாதாகி விட்டது. அவர் முதுமையும் நம்பிக்கையும் வாய்ந்த பணியாளராக இருப்பதால் அந்த ஸ்தாபனத்தின் முக்கிய மேனேஜர் அவருக்கு ஒரு பென்ஷனுடன் ஓய்வு கொடுக்க தீர்மானித்தார். எவ்வளவு பென்ஷன் கொடுப்பது என்ற பிரச்சனை அத்தகைய தீர்மானத்திற்கு வந்தது. அவர் மாதம் ரூபாய் 150 பெற்று வந்தார். பென்ஷன் தொகையாக ரூபாய் 75 வீட்டு செலவுகளை பராமரிக்க போதுமானவை அன்று. எனவே அவர்கள் எல்லாம் இவ்விஷயத்தில் கவலை உள்ளவர்களாக இருந்தனர். முடிவான ஏற்பாடு 15 தினங்களுக்கு முன்பாக பாபா திருமதி டெண்டுல்கரின் கனவில் தோன்றி பென்ஷன் 100 ரூபாய் அளிக்கப்பட வேண்டும் என நான் விரும்புகிறேன். அது உனக்கு திருப்திதானே என்று கேட்டார். பாபா, இம்மாதிரி ஏன் என்னை கேட்க வேண்டும்? நாங்கள் உங்களையே முழுவதும் நம்புகிறோம் என்று திருமதி டெண்டுல்கர் பதிலளித்தார். பாபா ரூபாய் 100 என்று கூறிய போதும் ரூபாய் 10 இன்னும் அதிகமாகவே கொடுக்கப்பட்டது. இது ஒரு விசேஷ நியதியாக தமது பக்தர்களுக்கு அத்தகைய அற்புதமான அன்பையும் பாதுகாப்பையும் பாபா நிச்சயமாகவே காண்பிக்கிறார் என்பதை உணர்த்துகிறது. கேப்டன் ஹார்டே. பீகானிரில் தங்கியிருந்த கேப்டன் ஹார்டே என்பவர் பாபாவின் மிக பெரும் பக்தர். ஒருமுறை அவரது கனவில் பாபா தோன்றி, என்னை மறந்து விட்டாயா என்று கேட்டார். ஹார்டே உடனே பாபாவின் பாதங்களை பிடித்து கொண்டு, தனது தாயை குழந்தை மறந்துவிட்டால் அது எங்கனம் காப்பாற்றப்படும் என்றார். பின்னர் ஹார்டே தோட்டத்துக்கு சென்று அவரைக்காய் பறித்து அது விருந்துக்கும் தட்சணைக்கும் ஏற்பாடு செய்துவிட்டு இவைகளை எல்லாம் பாபாவுக்கு சமர்ப்பிக்க இருந்தபோது விழித்து கொண்டார். சில நாட்களுக்கு பின் அவர் குவாலியர் வந்தவுடன் ஒரு நண்பருடன் ரூபாய் 12 மணியாடர் மூலம் அனுப்பி ரூபாய் 2 சித்தா அதாவது மளிகை பொருட்களுக்கும் காய்கறிகளுக்கும் ரூபாய் 10 பாபாவுக்கு தட்சணையாக அளிக்கும் குறிப்பையும் அனுப்பியிருந்தார். அந்த நண்பர் ஷீரடிக்கு சென்று குறிப்பிடப்பட்ட ஜாமான்களை எல்லாம் வாங்கினார். ஆனால் காய்கறிகள் கிடைக்கவில்லை. சிறிது நேரத்தில் தலையில் சுமந்து கொண்டு ஒரு கூடைக்காரி வீதியில் எதிர்பட்டாள். வியர்ப்பிற்கேற்ப அந்த கூடையில் வேண்டிய அவரைக்காய் கிடைத்தது. அதை வாங்கப்பட்டு மற்றெல்லா பொருட்களிடம் சேர்த்து கேப்டன் ஹார்டேயின் சார்பில் பாபாவுக்கு சமர்ப்பிக்கப்பட்டன. நிமோர்கன் அடுத்த நாள் நைவேத்தியம் தயார் செய்து பாபாவுக்கு கேப்டன் ஹார்டேயின் சார்பில் சமர்ப்பித்தார். சாப்பிடும்போது அவரைக்காயை பாபா முதலில் எடுத்து சாப்பிட்டதையும் சாதம் முதலியவற்றை தொடாததையும் கண்டு அனைவரும் அதிசயப்பட்டனர். இதை தன் நண்பன் மூலமாக கேட்டிருந்த ஹார்டேயின் மகிழ்ச்சி கரை காணாது போயிற்று. புனிதமாக்கப்பட்ட நாணயம். பாபாவின் ஸ்பரிசத்தால் புனிதமாக்கப்பட்ட நாணயம் ஒன்று தன் வீட்டில் இருக்க வேண்டும் என்று பிரிதொரு சமயத்தில் கேப்டன் ஹார்டே விரும்பினார். ஷீரடிக்கு போய்க் கொண்டிருந்த நண்பர் ஒருவரை சந்தித்தார். அவரிடம் தனது நாணயத்தை அனுப்பினார். அந்த நண்பர் ஷீரடிக்கு சென்று நமஸ்கரித்த பின் முதலில் தமது ரூபாயை தட்சணையாக அவர் பாபாவுக்கு அளித்தார். அதை அவர் வாங்கி சட்டை பையில் போட்டுக்கொண்டார். பின் நண்பர் ஹார்டேயின் நாணயத்தை கொடுத்தார். அதை பாபா கையில் வாங்கி உற்று பார்த்துவிட்டு தனது வலது கை கட்டை விரலால் சுண்டி விட்டு பிடித்து விளையாடினார். பின் அந்த நண்பரிடம் அவர் உதிய பிரசாதத்துடன் அதை அதன் உரிமையாளரிடம் திரும்ப கொடு. அவரிடமிருந்து எனக்கு ஏதும் வேண்டியதில்லை என்று கூறு. அமைதியுடனும் திருப்தியுடனும் அவரை வாழ சொல் என்று கூறினார். அந்த நண்பர் குவாலியருக்கு திரும்பி புனிதமாக்கப்பட்ட நாணயத்தை ஹார்டேயிடம் திருப்பி அளித்து ஷீரடியில் நிகழ்ந்த எல்லாவற்றையும் அவருக்கு கூறினார். இம்முறை ஹார்டே மிகவும் மகிழ்ந்து பாபா எப்போதும் தாம் விரும்பிய மாதிரியான நல்ல எண்ணங்களை ஊக்குவிக்கிறார் என்று உணர்ந்தார். பாபாவும் அதே முறையாக நிறைவேற்றினார். வாமன் நார்வேக்கர். இப்போது வாசகர்கள் மற்றொரு கதையை கேளுங்கள். வாமன் நார்வேக்கர் என்றழைக்கப்படும் மனிதர் ஒருவர் பாபாவை மிகவும் நேசித்தார். அவர் ஒருமுறை ஒரு நாணயம் கொண்டு வந்தார். அதன் ஒரு பக்கத்தில் ராமர், சீதா, லட்சுமணர் ஆகியவர்களின் உருவங்களும் மற்றொரு பக்கத்தில் கூப்பிய கரங்களுடன் ஆஞ்சநேயர் உருவமும் பொறிக்கப்பட்டிருந்தது.
அதை பாபா தமது ஸ்பரிசத்தால் புனிதப்படுத்தி உதியுடன் திருப்பி அளிக்க வேண்டுமென்ற எண்ணத்தில் பாபாவுக்கு அதை அவர் அளித்தார். ஆனால் பாபா உடனே அதை தம் பாக்கெட்டிற்குள் போட்டு கொண்டு விட்டார். வாமன் ராவின் எண்ணத்தையும் ஷாமா பின்னர் பாபாவுக்கு தெரிவித்து அதை திருப்பி அளிக்க வேண்டினார். பாபா பின்னர் வாம்ராவின் முன்னிலையில் இவ்வாறு பேசினார். அது ஏன் அவருக்கு திருப்பி அளிக்க வேண்டும்? அதை நாமேன் வைத்துக் கொள்ள வேண்டும்? அதற்காக ரூபாய் 25 கொடுத்தாரானால் அது திருப்பி அளிக்கப்படும். வாமன் ராவ் ரூபாய் 25 சேகரித்து அவற்றை பாபாவின் முன்னிலையில் வைத்தார். பின்னர் பாபா அந்த நாணயத்தின் மதிப்பு 25 ரூபாயை விட மிக மிக அதிகமாகும். ஷாமா, இந்த ரூபாயை எடுத்து தமது ஸ்டோரில் வைத்துக்கொள், நாணயத்தை உனது பூஜையரில் வைத்து வழிபடு என்றார். பாபா இம்மாதிரியான செயலை ஏன் பின்பற்றினார் என்பதை கேட்க ஒருவருக்கும் தைரியமில்லை. ஒருவருக்கும் இது மிக சிறந்தது, மிக பொருத்தமானது என்பதை பாபா மட்டுமே அறிவார். இத்துடன் அத்தியாயம் 29 நிறைவடைகிறது. ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். அத்தியாயம் 30. பனியை சேர்ந்த காக்காஜி வைத்தியா, பம்பாயை சேர்ந்த பஞ்சாபி ராம்லால். அத்தியாயத்தில் ஷீரடிக்கு இழுக்கப்பட்ட இன்னும் 2 அடியவர்களை பற்றி விவரிக்கப்பட்டிருக்கிறது. முன்னுரை. கருணையின் இருப்பிடமாம் ஷீரடி சாய்ராம் தம் அடியவர்களின் பாசமும் அளவில்லா நேசமும் காட்டி அவருடைய வெறும் தரிசனத்தினாலேயே இச்சம்சார வாழ்க்கையில் அவர்களுக்குள்ள பயத்தை போக்குகிறார். அவர்களின் பெருங்கேடுகளை அளிக்கிறார். அவர் முதலில் அருவமாய் இருந்தார். ஆயின் தம் அடியவர்களின் பக்தியின் பொருட்டு ஒரு உருவத்தை எடுக்க வேண்டியவர் ஆனார். ஞானிகளின் வருகையின் காரணம் அடியவர்களுக்கு விடுதலை, தன்னை அறிதல் அளிப்பதேயாம். அவர்களில் சிரேஷ்டமான சாய்க்கு இக்காரணம் தவிர்க்க இயலாதது. எவர் அவர் தம் பாதார விந்தங்களில் சரணாகதி அடைகிறார்களோ அவர்களின் முன்னேற்றம் நிச்சயமானது. அவர் தம் பாதார விந்தங்களை பிராமணர்கள் நினைத்து கொண்டு புனித சேஸ்திரங்களில் நின்றும் வந்து அவர் தம் சன்னிதானத்தில் வேதங்களை ஓதுகிறார்கள், காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கிறார்கள். பலவீனங்களை கொண்டவர்களாகவும் எவ்வித ஏற்றமும் மற்ற நாம் பக்தி என்றால் என்ன என்பதை அறியோம். ஆனால் மற்ற எல்லோரும் கைவிட்ட போதிலும் சாயி நம்மை கைவிட்டு விடமாட்டார் என்ற அளவு அறிவோம். யாரை அவர் ஆசீர்வதிக்கிறாரோ அவர்கள் எல்லையற்ற வலிமை பெற்று மெய் பொய் ஆகியவற்றை பகுத்துணரும் ஞானம் எய்துகிறார்கள். தம் அடியவர்களின் ஆசையை சாயி முழுமையாக அறிகிறார், அவைகளை நிறைவேற்றுகிறார். எனவே அவர்கள் விரும்பியதை பெற்று நன்றி உடையவர்களாக இருக்கிறார்கள். எனவே அவரை பிரார்த்திக்கிறோம், அவர் முன் வீழ்ந்து வணங்குகிறோம். தமது குற்றங்கள் பலவற்றையும் பொறுத்து கொண்டு கவலைகளை நின்று நம்மை அவர் விடுவிக்கட்டும். பெருந்துயரங்களால் அவதியுற்று கொண்டிருப்பவன் சாயை இங்கன நினைத்து தியானிக்கிறான். அவரது அருளாலே அவன் மனம் அமைதி அடைகிறது. இந்த சாயி கருணை கடல். தம் மீது அவர் கருணை பொழிந்ததன் விளைவே இச்சரிதம் என்கிறார் ஹேமத் பந்த். அல்லாவிடில் அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது? யார்தான் இவ்வேலையை மேற்கொள்ள இயலும்? ஆனால் சாயி எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டதால் ஹேமத் பந்த் எவ்வித பாரத்தையும் உணரவில்லை. இது குறித்து எவ்வித கவலையும் கொள்ளவில்லை. அவரது பேச்சையும் பேனாவையும் உணர்வூட்ட ஆற்றல் மிக்க ஞான ஒளி இருக்கும் போது அவர் ஏன் சந்தேகம் கொள்ள வேண்டும்? அல்லது ஏன் எவ்வித கவலையும் கொள்ள வேண்டும்? அது அவர் தம் முன்பினை புண்ணிய வசத்தால் ஸ்ரீ சாயி அவர்கள் இச்சேவைக்கு தம்மை ஆட்படித்து ஆசீர்வதித்த அதிர்ஷ்டசாலியாக நினைத்துக் கொள்கிறார். இந்த பின்வரும் நிகழ்ச்சி ஒரு சுவையான கதை மட்டுமன்றி புனிதமான அமுதமும் ஆகும். இதை பருகுபவன் சாயின் பெருமையும் அவர் தம் எங்கு நிறை தன்மையும் உணர்வான். விமர்சிக்க விரும்புவோர் இந்த கதைகளுக்கு செல்லக்கூடாது. அங்கு தேவையாய் உள்ளது விவாதம் அல்ல, அளவற்ற அன்பும் பக்தியுமேயாம். கற்றறிந்தோர், பக்தியுடையோர், உண்மையுடன் நம்பிக்கை கொண்டுள்ளோர் மட்டுமின்றி ஞானிகளின் சேவகர் என்று தம்மை கருதுவோர்களும் இக்கதைகளை விரும்பி பாராட்டுவர். மற்றவர்கள் அவைகளை கற்பனை கதைகள் என்று கொள்வர். சாயின் அதிர்ஷ்டம் வாய்ந்த அடியார்கள் சாய் லீலைகளை கற்பக தருவாக கருதுவர். இந்த சாய் லீலைகளின் அமிர்தத்தை பருகுவது அறியாமையில் மூழ்கியுள்ள ஜீவன்களுக்கு முக்தி கொடுக்கும், இல்லறத்தாருக்கு மன நிறைவளிக்கும், லட்சியவாதிகளுக்கு சாதனை கைகூடும். இது பற்றிய கதையை கவனிப்போம். காக்காஜி வைத்தியா. நாசிக் ஜில்லாவை சார்ந்த வணியில் காக்காஜி வைத்தியா என்பவர் வாழ்ந்து வந்தார். அவர் அங்கே சப்தஸ்ருங்கி தேவி உபாசகர். சாதகமற்ற சூழ்நிலைகளாலும் துயரங்களாலும் அவர் பெருமளவு மன அமைதியை இழந்து சலனமுற்று இருந்தார். இத்தகைய சூழ்நிலையில் ஒரு நாள் மாலை தேவியின் கோயிலுக்கு சென்று தம்மை கவலைகளிலிருந்து மீட்குமாறு மிகவும் பக்தி பூர்வமாக மனமுருகி பிரார்த்தனை செய்தார்.
தேவி அவரது பக்தியால் மிகவும் மகிழ்ந்து அதே நாள் இரவில் கனவில் தோன்றி அவரிடம் கூறினாள், பாபாவிடம் நீ செல்வாயாக, பின் உன் மனம் அமைதி அடையும். இந்த பாபா யார் என்று அவளிடமிருந்து அறிவதில் காக்காஜி ஆர்வமுற்றார். ஆனால் அவர் எவ்வித விளக்கமும் பெறும் முன்னரே தூக்கம் கலைந்து எழுந்து விட்டார். தேவி தன்னை காணுமாறு பணித்த இந்த பாபா யாராக இருக்கக்கூடும் என்று எண்ணத் தொடங்கினார். சிறிது எண்ணத்திற்கு பின் இந்த பாபா திரையம்பகேஸ்வராக, அதாவது சிவனாக இருக்க வேண்டும் என முடிவு கட்டினார். எனவே அவர் திரையம்பருக்கு, அதாவது நாசிக் ஜில்லாவுக்கு சென்றார். அங்கு 10 நாட்கள் தங்கினார். அவ்வமயம் தினந்தோறும் அதிகாலை குளித்து ஸ்ரீருத்ரம் ஓதி அபிஷேகம் மற்ற பிற சமய சம்பிரதாயங்களையும் செய்தார். இவைகளை எல்லாம் செய்தும் கூட முன்பு போலவே அவர் சலனமுற்றவராகவே இருந்தார். பின்னர் அவர் தமது இருப்பிடத்திற்கு சென்று மீண்டும் இறக்கத்தக்க நிலையில் வேண்டினார். அன்றிரவு தேவி மீண்டும் அவர் கனவில் தோன்றி, நீ ஏன் திரையம்பேஸ்வரத்திற்கு சென்றாய்? நான் பாபா என்று கூறியது ஷீரடி சேர்ந்த ஸ்ரீ சமத்த சாயையே என்றாள். எப்போது ஷிரடிக்கு போவது, எப்படி பாபாவை பார்ப்பது என்பதே காக்காஜி இப்போதே கேள்வியாக இருந்தது. ஒரு ஞானியை தரிசிக்க ஒருவன் உண்மையான ஆர்வமுள்ளவனாக இருப்பின் ஞானி மாத்திரமல்ல, கடவுளும் அவனது வேண்டுகோளை நிறைவேற்றுகிறார். உண்மையில் சந்தும், அதாவது ஞானியும், அனந்தும், அதாவது கடவுளும் ஒருவரே. எல்லளவும் அவர்களிடையே வேறுபாடு இல்லை. ஒரு ஞானியை பார்க்க அவனாகவே செல்கிறான் என்று ஒருவன் நினைத்தால் அது வெறும் டம்பமே ஆகும். ஞானியின் அருளின்றி எவரே அவரை அணுகி தரிசிக்க இயலும்? மரத்தின் இலை கூட அவன் ஆணையின்றி அசைவதில்லை. ஞானியிடம் செல்ல பக்தன் எவ்வளவு அதிக கவலை உள்ளவனாக இருக்கிறானோ, எவ்வளவு அதிக பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் இருக்கிறானோ, அவ்வளவு விரைவில் அவன் மனநிறைவு அடையும் வண்ணம் அவனது எண்ணம் நிறைவேற்றப்படும். யாரையாவது விருந்துக்கு அழைக்கும் ஒருவன் அவரை வரவேற்பதற்கு சகல ஏற்பாடுகளையும் செய்கிறான். காக்காஜி சம்பந்தப்பட்ட விஷயமும் அங்கனமே நடந்தது. ஷாமாவின் வேண்டுதல்கள். ஷீரடிக்கு தமது விஜயத்தை பற்றி காக்காஜி நினைத்து கொண்டிருக்கையில் அவரை அழைத்து செல்ல ஒருவர் அவர் இருப்பிடத்திற்கே வந்தார். அவர் வேறு யாரும் இல்லை, பாபாவின் மிக்க நெருங்கிய பழக்கம் உள்ள அடியவரான ஷாமாவே ஆவார். இத்தருணத்தில் அவர் வணிக்கு எங்கனம் வந்தார் என்பதை தற்போது கவனிக்கலாம். ஷாமா தமது இளம் வயதில் தீவிரமாக நோய்வாய்ப்பட்டார். அவரது தாயார் அவர்களின் குலதெய்வமான வணியில் உள்ள சப்தஸ்ருங்கி தேவியுடன் தன் மகன் குணமடைந்தால் அழைத்து வந்து அவள் பாதத்தில் சமர்ப்பிப்பதாக வேண்டிக் கொண்டாள். தாயாரோ சில ஆண்டுகளுக்கு பிறகு தனது ஸ்தனங்களில் ஒருவித தோல் வியாதியால் அவதியுற்றாள். அத்தருணத்தில் தனது தெய்வமான தேவியுடன் மீண்டும் ஒரு வேண்டுதலை செய்தாள். இந்த 2 வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படாமலே இருந்தன. அவளது மரண படுக்கையில் தனது மகன் ஷாமாவை தன் அருகே அழைத்து வேண்டுதல்களை குறித்து அவரது கவனத்தை ஈர்த்து அவற்றை நிறைவேற்றுவதாக சத்தியம் வாங்கிய பின்பு உயிர் நீத்தாள். சில நாட்களுக்கு பின்னர் ஷாமா இவ்வேண்டுதல்களை குறித்து மறந்துவிட்டார். இவ்வாறாக 30 ஆண்டுகள் கடந்தன. இத்தருணத்தில் ஒரு புகழ்பெற்ற ஜோதிடர் ஷீரடிக்கு வந்து அங்கு 1 மாதம் தங்கி இருந்தார். ஸ்ரீமான் பூட்டியையும் மற்றவர்களையும் குறித்து அவர் கூறிய முன்னோடி செய்திகள் யாவும் உண்மையாயின. அனைவரும் மகிழ்ந்தனர். ஷாமாவின் தம்பியான பாபாஜியும் ஜோதிடரை கலந்து ஆலோசித்தார். அப்போது அவரது தாயாரின் வேண்டுதல்களை அவரது அண்ணன் அவளின் மரண படுக்கையில் நிறைவேற்றுவதாக வாக்களித்து இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. எனவே கடவுள் அவர்கள் மீது மகிழ்வுறாமல் அவர்களுக்கு துன்பங்களை அளித்துக் கொண்டிருக்கிறார் என்று கூறினார். பாபாஜி இதை தன் அண்ணனும் கூறவும் அவர் நிறைவேற்றப்படாத வேண்டுதல்களை நினைவு கூர்ந்தார். மேற்கொண்டு எவ்வித தாமதமும் ஆபத்தானது என எண்ணி ஒரு பொற்கொலனை அழைத்து ஒரு ஜதை வெள்ளி ஸ்தனங்களை தயாரிக்க சொன்னார். பின்னர் அவர் மசூதிக்கு சென்று பாபாவின் முன்னால் வீழ்ந்து பணிந்து அவர் முன்னர் 2 வெள்ளி ஸ்தனங்களையும் வைத்து ஏற்றுக்கொண்டு தம்மை வேண்டுதல்களில் நின்று விடுவிக்கும்படி வேண்டிக் கொண்டார். சப்தஸ்ருங்கி கோவிலுக்கு அவரே போகும்படியும் அவற்றை தேவியின் பாதங்களில் அவரே சமர்ப்பிக்கும்படியும் பாபா வற்புறுத்தினார். பாபாவின் அனுமதியையும் உதவியையும் பெற்ற பின் ஷாமா வணிக்கு புறப்பட்டார். அங்கு அவர் பூசாரியை தேடிக்கொண்டு காக்காஜியின் வீட்டை வந்தடைந்தார். காக்காஜி அப்போதுதான் பாபாவை பார்க்க மிக்க கவலை உள்ளவராக இருந்தார். அத்தருணத்தில் ஷாமாவும் அங்கு வந்தடைந்தார். எத்தகைய வேகத்துக்கு ஒற்றுமை இது! காக்காஜி அவரை யார், அவர் என்றும் எப்போது அவர் வந்தார் என்றும் விசாரித்தார். அவர் ஷீரடியிலிருந்து வந்திருக்கிறார் என்று அறிந்தவுடன் உடனே அவரை கட்டி அணைத்து கொண்டார். அன்பால் அவர் அந்த அளவிற்கு ஆக்கிரமப்பட்டிருந்தார். பின்னர் அவர் சாயின் லீலைகளை பற்றி பேசினார். ஷாமாவின் வேண்டுதல்களை நிறைவேற்றிய பின்னர் இருவரும் ஷீரடிக்கு புறப்பட்டனர். காக்காஜி மசூதிக்கு சென்று பாபாவின் பாதத்தில் வீழ்ந்தார். உடனே அவர் கண்கள் குளமாயின. அவர் அமைதியுற்றார். தேவியின் காட்சியின்படியே பாபாவை பார்த்தவுடன் அவர் மனம் சலனங்களை இழந்து அமைதியாயும் அடக்கமாகவும் ஆயிற்று.
தனது மனதில் காக்காஜி கீழ்கண்டவாறு எண்ண ஆரம்பித்தார். என்ன வியத்தகு சக்தி இது! பாபா ஒன்றும் பேசவில்லை, எவ்வித கேள்வி பதிலும் இல்லை, ஆசீர்வதிக்கவும் இல்லை. வெறும் தரிசனம் ஒன்றே இவ்விதமாக மகிழ்ச்சிக்கு அழிகோலுகிறது. எனவே அமைதியின்மை அவரது வெறும் தரிசனத்தாலேயே மறைந்து இன்ப உணர்வு எனக்கு வந்திருக்கிறது. இதுவே தரிசனத்தின் பெருமை எனப்படுவது. அவரது பார்வை சாயின் பாதங்களில் நிலை கொண்டது. அவரால் ஒரு வார்த்தை கூட பேச இயலவில்லை. பாபாவின் லீலைகளை கேட்டு கரைக்காணா மகிழ்ச்சி அடைந்தார். பாபாவுடன் முழுமையாக சரணடைந்து தன் கவலைகளையும் கஷ்டங்களையும் மறந்தார். களப்பற்ற இன்பத்தை அவர் எய்தினார். அங்கு அவர் 12 நாட்கள் தங்கியிருந்தார். பாபாவுடன் விடைபெற்று உதி ஆசிர்வாதம் இவர்களுடன் வீடு திரும்பினார். ரகதாவை சேர்ந்த குஷால் சந்த், அதிகாலை நேரங்களில் நாம் காணும் கனவானது விழித்திருக்கும் போது நனவாகிறது என்று சொல்லப்படுகிறது. அம்மாதிரி இருக்கலாம். ஆனால் பாபாவின் கனவுகளுக்கு கால நியதி இல்லை. நிகழ்ச்சி ஒன்றை குறிக்கும் கால். ஒரு நாள் மாலை பாபா காக்கா ஷாகிப் தீட்சத்தை அழைத்து ரகதாவிற்கு சென்று நாம் நெடுநாள் குஷால் சந்தை பார்க்காத காரணத்தால் அவரை ஷீரடிக்கு அழைத்து வருமாறு கூறினார். அங்கனமே காக்கா ஷாகிப் ஒரு குதிரை வண்டி அமர்த்தி கொண்டு ரகதா சென்று பாபாவின் செய்தியை தெரிவித்தார். அதை கேட்டு குஷால் சந்த் ஆச்சரியம் அடைந்தார். அன்று மதியம் உண்ட பின் சிறிதுவில் கொண்டிருந்த போது பாபா அவர் கனவில் தோன்றி உடனே ஷீரடிக்கு வரும்படி கூறினார் என்றும் தாமும் ஷீரடிக்கு வருவது ஆவலாக இருப்பதாகவும் குஷால் சந்த் கூறினார். பக்கத்தில் தமது குதிரை இல்லாததால் தமது மகனை பாபாவுக்கு அறிவிக்கும்படியாக அனுப்பியிருந்தார். அவருடைய மகன் கிராம எல்லைக்குள் போய்க் கொண்டிருந்த போது தீட்சித்தின் வண்டி எதிரே வந்தது. தீட்சித் குஷால் சந்தை அழைத்து வரவே தாம் அனுப்பப்பட்டிருப்பதாக அறிவித்தார். பின் இருவரும் ஷீரடி திரும்பினர். குஷால் சந்த் பாபாவை கண்டார். அனைவரும் மகிழ்ச்சி உற்றனர். பாபாவின் இந்த லீலையை கண்டு குஷால் சந்த் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டார். பம்பாயை சேர்ந்த பஞ்சாபி ராம்லால். பம்பாயை சேர்ந்த ராம்லால் என்ற பஞ்சாபி பிராமணர் ஒரு கனவு கண்டார். அதில் பாபா தோன்றி ஷீரடிக்கு வரும்படி கூறினார். காட்சியில் அவர் ஒரு மகத், அதாவது மகான் ஆக தோன்றினார். ஆனால் அவர் எங்கிருப்பார் என ராம்லால் அறியார். பாபாவை சென்று பார்க்க எண்ணினார். ஆனால் அவரது விலாசத்தை அறியார். என்ன செய்வதென்று அவருக்கு தெரியவில்லை. ஒரு பேட்டிக்காக ஒருவரை அழைப்பவன் தேவையான ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்கிறான். இந்த விஷயத்தில் அதுவே நடந்தது. அதே நாள் மாலை வீதிகளில் மெதுவாக நடந்து கொண்டிருக்கும் போது பாபாவின் ஒரு படத்தை ஒரு கடையில் அவர் கண்டார். அவர் கனவில் கண்ட மகானின் உருவ அம்சங்கள் இப்படத்துடன் மிக பொருத்தமாகவே ஒன்றின. விசாரித்ததில் அவர் ஷீரடியை சேர்ந்த சாய்பாபா என தெரிந்து கொண்டார். ஷீரடிக்கு உடனே சென்றார். தனது இறுதி காலம் வரை அங்கேயே தங்கினார். தரிசனத்துக்காக இவ்விதமாக பாபா ஷீரடிக்கு தமது அடியவர்களை கொணர்ந்தார். அவர்களின் ஆத்மார்த்த லௌகிக தேவைகளை பூர்த்தி செய்தார். இத்துடன் அத்தியாயம் 30 நிறைவடைகிறது. ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். அத்தியாயம் 31. சன்னியாசி விஜயானந்த், பாலராம் மான்கர், நூல்கர், மேகா, புலி இவர்களெல்லாம் பாபாவின் முன்னிலையில் உயிர் நீத்தல். முன்னுரை. தனது மரண தருவாயில் ஒருவனுக்குள்ள ஆசை அல்லது எண்ணம் அவனது எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது. கிருஷ்ணரும் கீதையில் எவன் என்னை முடிவரும் தருவாயில் எண்ணுகிறானோ அவன் உண்மையில் என்னிடமே வருகிறான். அத்தருணத்தில் வேறதை பற்றி நினைப்பவன் அவன் விரும்பியபடியே செல்கிறான் என்று கூறுகிறார். நமது கடைசி தருவாயில் ஒரு குறிப்பிட்ட நல்லெண்ணத்தை நினைவில் கொள்ள வேண்டும் என்பதில் நாம் நிச்சயமாக இருக்க முடியாது. இல்லை என்பதை விட பெரும்பாலும் பல்வேறு காரணங்களால் நாம் பயந்து பீதியடைய அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே எப்போதாவதோ அல்லது நமது கடைசி தருணத்திலோ கொள்ள வேண்டிய நாம் விரும்புகிற புனித நினைவுகளை நம் மனதில் நிலைப்படுத்த நிலையான பயிற்சி அவசியம். எனவே கிளம்புவதற்கான இறுதி நேரம் வந்தபோது குழப்பம் அடையாமல் இருப்பதற்காக எப்போதும் இறைவனே நினைவு கூர்ந்து அவனது நாமத்தை சதா காலம் உச்சரிக்குமாறு எல்லா ஞானிகளும் போதிக்கிறார்கள். அடியவர்கள் தம்மை தாமே முழுமையாக ஞானிகளிடம் அர்ப்பணித்து விடுகிறார்கள். சர்வமும் அறிந்த ஞானிகள் அவர்களது கடைசி காலத்தில் அவர்களை வழிநடத்தி உதவுகிறார்கள் என்ற நம்பிக்கைதான் அதற்கு காரணம். இம்மாதிரியான நிகழ்ச்சிகள் பின்வருமாறு. சன்னியாசி விஜயானந்த். சென்னையை சேர்ந்த விஜயானந்த் என்ற ஞானி மானசரோவருக்கு தீர்த்த யாத்திரை புறப்பட்டார். வழியின் பாபாவின் புகழை கேள்வியுற்று ஷீரடியில் தங்கினார். அங்கு ஹரித்வாரை சேர்ந்த சோமாதேவ் சுவாமியை சந்தித்தார்.
மானேஸ்வரோவர் பயணத்தை பற்றி அவரிடம் விவரங்கள் விசாரித்தார். கங்கோத்ரிக்கு மேல் மானேஸ்வரோவர் 500 மைல் உயரத்தில் உள்ளது என்றும், ஏராளமான பனி, 50 காத தூரத்திற்கு ஒரு முறை மொழிமாற்றம், வழியில் யாத்ரிகளுக்கு ஏராளமான தொல்லைகள் கொடுக்கும் பூடான் மக்களின் சந்தேக குணங்கள் போன்ற யாத்திரையுள்ள கஷ்டங்களை விவரித்தார். இதை செவிமடுத்த துறவி மனம் தளர்வுற்றார். தனது விஜயத்தை ரத்து செய்தார். அவர் பாபாவிடம் சென்று சாஷ்டாங்கமாக பணிந்தபோது பாபா கோபாவேஷம் அடைந்து கூறினார், இந்த உபயோகமற்ற துறவியை துரத்துங்கள், அவரின் நட்பு பயனற்றது என்றார். பாபாவின் குணத்தை அத்துறவி அறியார். எனவே சோர்வடைந்தார். ஆயினும் அங்கு அமர்ந்து அங்கே நடந்து கொண்டிருந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தார். அது காலை நேர தர்பார். மசூதியில் கூட்டம் அதிகமாக இருந்தது. பாபா பல்வேறு விதமாக ஆராதிக்கப்பட்டார். சிலர் அவரின் கால்களை கழுவி கொண்டிருந்தனர். சிலர் அவர் கால் கட்டை விரலில் நின்று புனித நீரை எடுத்து மனநிறைவுடன் குடித்து கொண்டிருந்தனர். சிலர் கண்களால் அவற்றை ஸ்பரித்து கொண்டனர். சிலர் சந்தனம் பூசினர். சிலர் அவர் தம் புனித மேனிக்கு நறுமணம் தடவினர். குலம், ஆசாரம் இவற்றை மறந்து அனைவரும் வழிபாடு செய்தனர். பாபா அத்துறவியின் மேல் கோபம் கொண்டவராய் இருந்தாலும் அவர் பாபாவின் பால் பாசம் நிரம்பியவராய் மசூதியை விட்டு போகவில்லை. ஷீரடியில் அவர் 2 நாட்கள் தங்கியிருந்தார். சென்னையில் இருந்து அப்போது அவருடைய தாயார் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருப்பதாக அவருக்கு கடிதம் வந்தது. அவர் மிகவும் மனம் தளர்ந்து தமது தாயார் அருகில் செல்ல விரும்பினார். ஆனால் அவரால் பாபாவின் அனுமதியின்றி செல்ல முடியாது. எனவே தமது கரத்தில் கடிதத்துடன் பாபாவை கண்டு வீடு திரும்ப அனுமதி கேட்டார். வருங்காலத்தை அறிந்த எங்கும் நிறை பாபா அவரிடம், உன்னுடைய தாயாரை நீ இவ்வளவு நேசிக்கும் போது ஏன் துறவியானாய்? சொந்த பந்தங்களும் ஆசாபாசங்களும் காவி உடைக்கு ஒத்து வராது. உன்னுடைய இருப்பிடத்திற்கு சென்று அமைதியாக அமர்ந்து பொறுமையுடன் சில நாட்கள் காத்திரு. வாதாவில் கொள்ளைக்காரர்கள் இருக்கிறார்கள். உனது கதவுகளை நன்றாக தாளிடு. அதிக ஜாக்கிரதையாக இரு. திருடர்கள் அனைத்தையும் எடுத்து சென்று விடுவர். செல்வமும் சுபிட்சமும் நிலையற்றவை. இவ்வுடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டது. இதை உணர்ந்து இன்மை மறுமை பொருட்களின் மீதுள்ள பற்று அனைத்தையும் விட்டுவிட்டு உனது கடமையை செய். இவ்வாறாக செய்து எவன் ஹரியின் பாதங்களில் சரணாகதி அடைகிறானோ அவன் தொல்லைகள் யாவினின்று விடுபட்டு பேரானந்த பெருநிலை எய்துகிறான். அன்புடனும் பாசமுடனும் எவன் அவரை நினைத்து தியானிக்கிறானோ பரமாத்மா அவனுக்கு ஓடி சென்று உதவி புரிகிறார். உனது முந்தைய நல்வினையின் சேகரிப்பு அதிகம். எனவே நீ இங்கு வந்துள்ளாய். இப்போது நான் சொல்வதை கவனி. உனது அந்திம வாழ்க்கையை உணர ஆசைகளற்று நாளை முதல் பாகவதத்தை பாராயணம் செய்ய தொடங்கு. 3 முறை சப்தாகம் செய். அதாவது பக்தி பூர்வமாக 3 வாரம் 3 முறை பாராயணம் செய்க. பரமாத்மா உன்னிடம் மகிழ்வெய்து நினது கவலைகளை அளிப்பார். உனது உயர்நிலை மறைந்து நீ அமைதி உருவாய் என்று கூறினார். அவரது முடிவு நெருங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து பாபா இந்த சிகிச்சையை தேர்ந்தெடுத்தார். மரண தெய்வமான யமனே இந்த மகிழ்வுக்கும் ராம விஜயம் படிக்கும்படி செய்தார். அடுத்த நாள் காலை குளித்து மற்ற தூய சம்பிரதாயங்களை செய்த பிறகு லெண்டி தோட்டத்தில் உள்ள ஒரு தனிமையான இடத்திற்கு சென்று பாகவதம் படிக்க தொடங்கினார். 2 முறை பாகவதம் பாராயணம் செய்தார். அதன் பின்னர் மிக சோர்வடைந்தார். வாதாவிற்கு திரும்பினார். 2 நாட்கள் தமது இருப்பிடத்தில் தங்கினார். 3வது நாள் ஃபக்கீர் பாபா என்ற படே பாபாவின் மடியில் உயிர் துறந்தார். பாபா அவரது உடலை ஒரு நாளைக்கு ஒரு நல்ல காரணம் கருதி பாதுகாக்கும்படி மக்களை கேட்டுக்கொண்டார். பின்னர் போலீஸ் வந்து உரிய விசாரணை செய்து உடலை அடக்கம் செய்யும்படி அனுமதி அளித்தனர். உரிய இடத்தில் தக்க மரியாதையுடன் அவரது புனித உடல் அடக்கம் செய்யப்பட்டது. இவ்விதமாக பாபா துறவிக்கு உதவி அளித்து அவருக்கு நற்கதி அளித்தார். பாலாராம் மான்கர். பாலாராம் மான்கர் என்ற இல்லறவாசியான பாபாவின் அடியவர் ஒருவர் தம் மனைவி காலமான பின்பு பெரிதும் சஞ்சலம் அடைந்தார். வீட்டு பொறுப்பை தன் மகனிடம் ஒப்புவித்து விட்டு வீட்டை துறந்து ஷீரடி சென்று பாபாவிடம் வாழ்ந்து வந்தார். பாபா அவர் தம் பக்தியால் மகிழ்ந்து அவரின் வாழ்க்கைக்கு நல்ல திருப்பத்தை அளிக்க விரும்பினார். அதை அவர் இவ்வாறாக செய்தார். அவருக்கு ரூபாய் 12 அளித்து சாதாரண ஜில்லாவில் உள்ள மன்ஸ்ரகட்டுக்கு சென்று வாழும்படி கோரினார். மான்கர் முதலில் பாபாவை பிரிந்து சென்று அங்கு தங்குவதில் மனம் இல்லாதவராய் இருந்தார். ஆனால் இதன் மூலம் அவருக்கு ஒரு சிறந்த வாழ்க்கை முறையை கொடுத்துள்ளதாக கூறி அவரை தேற்றினார். ஒரு நாளைக்கு 3 முறை தியானம் செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். பாபாவின் சொற்கள் நம்பி மான்கர் மன்ஸ்ரகட்டிற்கு வந்தார். இன்பமான காட்சிகள், தூய நீர், ஆரோக்கியமான காற்று, சுற்றுப்புறம் இவற்றால் மிகவும் மகிழ்ந்து ஏகாக்கிர சித்தத்துடன் பாபா அறிவுறுத்தியபடி தியானம் செய்ய தொடங்கினார்.
சில நாட்களுக்கு பிறகு ஒரு தெய்வீக காட்சி அவருக்கு ஏற்பட்டது. அடியவர்கள் பொதுவாக அவர்களது சமாதி நிலையில் அல்லது தியானத்தில் தான் அதை பெருகுகிறார்கள். ஆனால் மான்கரை பொறுத்த மட்டிலோ தியான நிலையிலிருந்து விடுபட்டு சாதாரண நிலைக்கு வந்தபோது அதை அவர் பெற்றார். பாபா தாமே அவர் முன் தோன்றினார். மான்கர் அவரை பார்த்தது மட்டுமல்லாது தான் ஏன் இங்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் என்று கேட்டார். பாபா பதில் அளிக்கையில், ஷீரடி பல்வேறு எண்ணங்களும் கருத்துக்களும் உன் மனதில் உருவாக ஆரம்பித்தன. உனது நிலையற்ற மனதை அடக்கவே இங்கே உன்னை அனுப்பினேன். நான் ஷீரடியில் இருப்பதாக நீ எண்ணுகிறாய். பஞ்சபூதங்களால் ஆனதும் 3.5 முழ நீளம் ஆனதுமாகிய உடம்பில் நான் வசிக்கிறேன் என்றும் அதற்கு வெளியில் நான் இல்லை என்றும் நீ நினைக்கிறாய். இப்போது நீ கண்ணார ஷீரடியில் கண்ட அதே மனிதர் தானா இவர் என்று தீர்மானித்துக்கொள். இந்த காரணத்திற்காகத்தான் உன்னை நான் இங்கு அனுப்பினேன் என்று கூறினார். குறிப்பிட்ட காலம் முடிந்த பின்னர் மான்கர் மஞ்சள் கட்டை விட்டு நீங்கி தன் சொந்த ஊரான பாந்திராவை நோக்கி புறப்பட்டார். பூனேயில் இருந்து தாதர் வரை அவர் ரயில் பிரயாணம் செய்தார். ஆனால் அவர் டிக்கெட் பெற புக்கிங் ஆபீஸுக்கு சென்றபோது மிகவும் கூட்டமாக இருப்பதை கண்டார். விரைவில் அவரால் டிக்கெட் பெற முடியவில்லை. அப்போது தனது இடுப்பில் கோவணத்துடன் ஒரு கிராமவாசி அவர் அருகில் வந்து, நீங்கள் எங்கு போகிறீர்கள் என கேட்டார். மான்கர் தாதருக்கு என்று பதிலளித்தார். அவர், தயவு செய்து என்னுடைய தாதர் டிக்கெட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கு எனக்கு சில அவசர வேலைகள் இருப்பதா நான் தாதர் பயணத்தை ரத்து செய்து விட்டேன் என்று சொன்னார். மான்கர் டிக்கெட்டை பெற்றுக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார். பணத்தை தம் பையிலிருந்து எடுத்து கொண்டிருக்கும் போது அந்த கிராமவாசி கூட்டத்தில் இருந்து மறைந்து விட்டார். மான்கர் அவரை கூட்டத்தில் தேடியும் பயனில்லை. ஸ்டேஷனை விட்டு வண்டி போகும் வரை மான்கர் அவருக்காக காத்திருந்தார். ஆனால் அவரை பற்றி எவ்வித சுவட்டையும் அவர் காணவில்லை. இது மான்கர் வினோதமான பெற்ற 2வது காட்சியாகும். மான்கர் பின்னர் தனது வீட்டிற்கு சென்றுவிட்டு மீண்டும் ஷீரடிக்கு திரும்பி பாபாவின் ஏவலையும் சேவையும் செய்து வந்தார். அங்கேயே பாபாவின் பாதங்களிலே இருந்தார். பாபாவின் முன்னிலே அவருடைய ஆசீர்வாதங்களுடனேயே இந்த உலகத்தை துறக்கும் நல்ல அதிர்ஷ்டம் படைத்திருந்தார். தாத்யா ஷாகேப் நூல்கர். தாத்யா ஷாகேப் குறித்து ஷீரடியில் உயிர் நீத்தார் என்று மட்டுமே ஹேமத் பந்த் குறிப்பிட்டுள்ளார். சாய்லீலா சஞ்சிகையில் அவரை பற்றி வெளியானதன் சுருக்கம் இங்கு தரப்படுகிறது. 1909ஆம் ஆண்டு நானா ஷாகிப் அங்கு மமலத்ராராக இருக்கும் போது பண்டரிபுரத்தில் தாத்தையா ஷாகிப் ஒரு சப்ஜெக்டாக இருந்தார். இருவரும் அடிக்கடி சந்தித்து பேசினர். தாத்தையா ஷாகிப் ஞானிகளை நம்புவதில்லை. ஆனால் நானா ஷாகிப் அவர்களை விரும்பினார். சாய்பாபாவின் லீலைகளை நானா ஷாகிப் அவருக்கு கூறினார். ஷிரடிக்கு சென்று சாய்பாபாவை பார்க்க அவரை வற்புறுத்தினார். முடிவாக 2 நிபந்தனைகளின் பேரில் ஷீரடிக்கு போக சம்மதித்தார். 1. ஒரு பிராமண சமையற்காரர் அவருக்கு கிடைக்க வேண்டும். 2. அன்பளிப்பிற்காக நல்ல நாக்பூர் ஆரஞ்சுகளை பெற வேண்டும். இவ்விரண்டு நிபந்தனைகளுடன் தெய்வாதீனமாக நிறைவேறின. நானா ஷாகிப்பிடம் சேவைக்காக ஒரு பிராமணர் வந்தார். அவர் தாத்யா ஷாகிப்பிடம் அனுப்பப்பட்டார். தாத்தையா ஷாகிப் 100 அழகிய ஆரஞ்சு பழங்கள் அடங்கிய பார்சலை பெற்றார். அனுப்பியவர் யார் என்று தெரியவில்லை. நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட்டதால் தாத்தையா ஷாகிப் ஷீரடி போக வேண்டியதாயிற்று. முதலில் பாபா அவரிடம் மிகவும் கோபாவேசம் அடைந்தார். ஆனால் படிப்படியாக தாத்தையா ஷாகிப் தனது அனுபவங்களால் பாபா கடவுள் அவதாரமே என்று உறுதி பெற்றார். பாபாவிடம் அத்தகைய அன்பு பூண்டு தனது மரணம் வரை அங்கேயே தங்கினார். அவருடைய முடிவு நெருங்கிக் கொண்டிருக்கும் போது அவரிடம் புனித வேதங்கள் படிக்கப்பட்டன. முடியுறும் தருவாயில் பாபாவின் பாதர் தீர்த்தம் கொண்டு வரப்பட்டு குடிப்பதற்காக அவரிடம் தரப்பட்டது. பாபா அவருடைய மரணத்தை கேள்விப்பட்டு, ஓ தாத்தையா, நம்மை விட்டு சென்று விட்டார், அவர் மீண்டும் பிறக்க மாட்டார் என்றார். மேகாவின் கதை முன்னாலேயே 28ஆம் அத்தியாயத்தில் விளக்கப்பட்டு இருக்கிறது. மேகா இறந்த பின்பு கிராமத்தார் எல்லோரும் சவ ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். பாபாவும் அவர்களுடன் கூட சென்று மலர்களை மேகா உடல் மீது பொழிந்தார். சடங்குகள் செய்யப்பட்ட பிறகு சாதாரண மனிதர்களைப் போன்று பாபாவின் கண்களில் நின்று நீர் வழிந்தது. பெரும் துக்கத்தாலும் கவலையாலும் பீடிக்கப்பட்டிருப்பவராக காணப்பட்டார். பின்னர் அவரது உடம்பை மலரால் மூடி நெருங்கிய உறவினரை போல் அழுதிய பின் பாபா மசூதிக்கு திரும்பினார். மனிதர்களுக்கு பல ஞானிகள் சத்கதி அளிப்பது கண்ணுறப்பட்டிருக்கிறது. ஆனால் சாய்பாபாவின் பெருமை ஒப்புவமை அற்றது. புலி. பாபா சமாதி அடைவதற்கு 7 நாட்களுக்கு முன் ஷீரடியில் ஒரு வியத்தகு சம்பவம் நிகழ்ந்தது. ஒரு கிராமப்புற வண்டி வந்து மசூதிக்கு முன்னால் நின்றது. தனது பயங்கர முகம் வண்டியின் பின்புறம் நோக்கி திரும்பி இருக்க இரும்பு சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டுள்ள ஒரு புலி வண்டியில் இருந்தது. அது ஏதோ ஒரு நோயால் அல்லது பயங்கர துன்பத்தால் அவதியுற்று கொண்டிருந்தது. அதனுடைய காவலர்களான 3 தர்வஷிகள் அதை ஊரூராக எடுத்து சென்று காண்பிப்பதன் மூலம் பொருளீட்டி வந்தனர். அதுவே அவர்களின் ஜீவன உபாயமாகும்.
அந்த புலி அனுபவித்துக் கொண்டிருக்கும் வேதனைகளில் நின்று அதை விடுவிக்க, குணமளிக்க அவர்கள் எடுத்துக்கொண்ட பலவித சிகிச்சை முறைகளும் பலனற்றதாய் விட்டன. அப்போது அவர்கள் பாபாவின் புகழை கேள்வியுற்று மிருகத்துடன் அவரை பார்க்க வந்தனர். தங்கள் கையில் சங்கிலியுடன் அதை அவர்கள் கீழே இறக்கி கதவருகில் அதை நிற்கும்படி செய்தனர். அது இயற்கையிலே குரூரமானது, அத்துடன் நோய்வாய்ப்பட்டது. எனவே அது இருப்பு கொள்ளாமல் இருந்தது. மக்கள் அதை பயத்துடனும் வியப்புடனும் பார்க்க துவங்கினர். தர்வசிகள் உள்ளே சென்று புலியை பற்றி அனைத்தையும் பாபாவிடம் கூறி அவருடைய அனுமதியுடன் அதை அவர் முன்னர் கொணர்ந்தனர். புலி படிகளை நெருங்கியதும் பாபாவின் ஒளியினால் அதிர்ச்சியுற்று தனது தலையை தாழ்த்தியது. பாபாவும் புலியும் சந்தித்து கொண்ட போது அது படியேறி பாபாவை பாசத்துடன் நோக்கியது. தனது வாலில் உள்ள மயிர்கொத்தை ஆட்டி அதை 3 முறை தரையில் அடித்து உணர்ச்சியற்று சாய்ந்தது. அது இறந்தது கண்டு தர்வசிகள் முதலில் பெருந்துன்பமுற்று சோகம் நிரம்பியவர்களாய் இருந்தனர். ஆனால் பக்குவமடைந்த எண்ணத்திற்கு பின் அவர்கள் தங்கள் நிலைக்கு திரும்பினர். புலி வியாதியால் பீடிக்கப்பட்டிருந்ததால் அது தனது முடிவை நெருங்கிக் கொண்டிருந்தது என்றும் அது மிகுந்த தகைமை உடையதாய் இருந்ததால் பாபாவின் பாதார விந்தங்களில் அவர் தம் முன்னிலையில் மரணத்தை சந்திக்கும் நிலை அடைந்ததென்றும் கருதினார்கள். அது அவர்களின் கடனாளி. கடன் தீர்ந்தது விடுதலை அடைந்து தன் முடிவை சாயின் சரண கமலங்களில் சமர்ப்பித்தது. ஏதேனும் ஒரு ஜந்து ஞானிகளின் பாதங்களில் தலை தாழ்த்தி தன் முடிவை சந்தித்ததால் அது நற்கதை அடைந்தாகி விடுகிறது. அத்தகைய ஜந்துக்களை பொறுத்தவரை அவர்கள் புண்ணியசாலிகளாக இருந்தாலன்றி எங்கனம் இத்தகைய மகிழ்ச்சிகரமான முடிவை எய்த இயலும். இத்துடன் அத்தியாயம் 31 நிறைவடைகிறது. ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய். ஓம் சாய்ராம். அத்தியாயம் 32. குரு, கடவுள் தேவை, பட்டினி அங்கீகரிக்கப்படவில்லை. இந்த அத்தியாயத்தில் ஹேமந்த் பந்த் 2 விஷயங்களை விவரிக்கிறார். பாபா எங்கனம் தமது குருவை காடுகளில் சந்தித்தார், அவர் மூலம் கடவுள் சந்திப்பு, 3 நாட்கள் விரதம் இருக்க எண்ணிய திருமதி கோகிலையை எங்கனம் பாபா பூர்ண போலியை சாப்பிட செய்தார். முன்னுரை. முதலில் கண்ணுக்கு தெரியும் சம்சார வாழ்க்கையை ஹேமந்த் பந்த் ஆலமரத்துடன் ஒப்பிடுகிறார். கீதையில் சொற்களில் வேர் மேலும் கிளைகள் கீழும் என்பதாக அதன் கிளைகள் மேலும் கீழும் பரவுகின்றன. குணங்களால் போஷிக்கப்படுகின்றன. அதன் துளிர்கள் புலன்கள் ஆகின்றன. அதன் வேர்கள் செயல்களாக மனிதர்களின் இவ்வுலகம் வரை நீண்டிருக்கின்றன. இவ்வுலகத்தின் அதன் ரூபமோ முடிவோ ஆரம்பமோ அல்லதன் பற்றுக்கோடோ தெரியாது. வலிமையான வேர்களுள்ள இவ்வாலமரத்தை பற்றின்மை என்னும் கூறிய ஆயுதத்தால் வெட்டுவதன் மூலம் அதற்கப்பால் உள்ள பாதையை ஒருவன் தேட வேண்டும். அதில் செல்பவன் திரும்பி வருதல் கிடையாது. இப்பாதையில் செல்வதற்கு நல்ல வழிகாட்டியின் உதவி இன்றியமையாதது. ஒருவன் எவ்வளவுதான் கற்றறிந்தவனாய் இருப்பினும், வேதாந்தங்களில் எவ்வளவுதான் ஆழ்ந்த அறிவுடையவனாக இருப்பினும், தனது பயண முடிவை அவன் பத்திரமாக சென்று அடைய முடியாது. வழிகாட்டி ஒருவர் அவனுக்கு உதவ அங்கிருந்தால் சரியான வழியை காண்பித்து பயணத்தின் போதுள்ள இடர்கள், குழிகள், கொடிய மிருகங்கள் இவற்றை ஒதுக்கி செல்ல முடியும். பயணமும் லகுவானதாகிவிடும். இவ்விஷயத்தில் பாபாவின் சொந்த அனுபவமாக அவர் சொன்ன கதை உண்மையில் ஆச்சரியமானது. கேட்டறியும் போது நம்பிக்கை, பக்தி, ரசனை ஆகியவற்றை அளிக்கிறது. தாகம். ஒருமுறை எங்களில் 4 மத சாஸ்திரங்களையும் மற்ற புத்தகங்களையும் படித்து கொண்டிருந்தோம். இவ்வாறாக உற்சாகம் பெற்று பிரம்மத்தின் குணத்தை பற்றி விவாதிக்க தொடங்கினோம். எங்களுள் ஒருவர் அவரவர் ஆன்மாவை தத்தம் ஆன்மாவிலே உயர்த்த வேண்டும் என்றும் பிறரை நாடக்கூடாது என்றும் கூறினார். இதற்கு 2ஆம் அவர், யார் மனதை கட்டுப்படுத்துகிறானோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எண்ணங்கள், யோசனைகள் இவற்றிலிருந்து நாம் விடுபட்டவர்களாக இருக்க வேண்டும். நாம் இல்லாமல் இவ்வுலகத்தில் ஒன்றும் கிடையாது என்றார். 3ஆம் அவர், உலகம் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கிறது. அருவமே நிலைத்தது. எனவே நாம் நிலையான நிலையற்றவற்றை பகுத்துணர வேண்டும். 4ஆம் அவர், அதாவது பாபா, ஏட்டறிவு பயனற்றது. நமக்கிடப்பட்ட கடமைகளை செய்து குருவின் பாதத்தில் உடல், மனம், 5 பிராணன்கள் இவற்றை சமர்ப்பித்து விட வேண்டும். குருவே கடவுள், சர்வ வியாபி. இவ்வுறுதியான மனநிலை பெறுவதற்கு எல்லையற்ற திடநம்பிக்கை அவசியமாகும். இவ்வாறாக விவாதித்து கொண்டு கற்றறிந்த நாங்கள் 4 காடுகளில் கடவுளை தேடி அலையத் தொடங்கினோம். இம்மூவரும் அறிவின் துணை கொண்டே சுதந்திரமாக எவர் உதவியும் இன்றி தேட முயன்றனர். வழியில் ஒரு வனஜாரி, அதாவது எருமையின் மீது தானியத்தை கொண்டு சென்று விற்பவன் எதிர்பட்டான். அப்போது உஷ்ணமாய் இருக்கிறது, எங்கே இவ்வளவு தூரம் போகிறீர்கள் என்றார் வனஜாரி. அதற்கு நாங்கள் காட்டில் தேடுவதற்கு என்றோம். அதற்கு வனஜாரி, எதை தேடி நீங்கள் செல்கிறீர்கள்?
அதற்கு நாங்கள் எனக்கு நம்ப முடியாத மழுப்பும் விதத்தில் ஒரு பதில் கொடுத்தோம். திக்கு திசை தெரியாமல் காற்றில் நாங்கள் அலைந்து கொண்டிருப்பதைக் கண்ட அவன் மனதிறங்கி, காடுகளை முழுவதும் அறியாமல் திடீரென்று நீங்கள் இப்படி திசை தெரியாமல் அலையக்கூடாது. காடுகளிடையே நீங்கள் செல்ல விரும்பினால் ஒரு நல்ல வழிகாட்டி அழைத்து செல்ல வேண்டும். இந்த கடுமையான உச்சி வேளையில் அனாவசியமாக ஏன் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறீர்கள்? தேடும் உங்களது ரகசியத்தை நீங்கள் எனக்கு வெளியிட வேண்டாம். ஆயினும் நீங்கள் அமர்ந்து சாப்பிட்டு நீர் குடித்து இளப்பியாரிய பின் செல்லலாம். உள்ளத்தில் எப்போதும் பொறுமையாய் இருங்கள் என்று கூறினான். அவ்வளவு இனிமையாக பேசிய போதும் அவனது வேண்டுதல்களை நிராகரித்துவிட்டு மேலே நடக்க தொடங்கினோம். நாங்கள் தன்னறிவு நிரம்பியவர்கள் என்றும் ஒருவரின் உதவியும் எங்களுக்கு தேவையில்லை என்றும் நினைத்தோம். காடு பரந்ததாகவும் பாதையற்றதாகவும் இருந்தது. சூரிய ஒளி கூட உட்புகாத அளவுக்கு மரங்கள் அவ்வளவு நெருக்கமாகவும் உயரமாகவும் வளர்ந்திருந்தன. எனவே நாங்கள் வழி தவறி இங்கும் அங்கும் நெடுதூரம் அலைந்து கொண்டிருந்தோம். முடிவாக நல்ல அதிர்ஷ்டம் ஒன்றினால் மட்டுமே எங்கு விட்டோமோ அங்கே வந்து சேர்ந்தோம். வனஜாரி திரும்பவும் எங்களை சந்தித்தான். வனஜாரி அவர்களிடம், உங்கள் சொந்த புத்து சாதுரியத்தை மட்டுமே நம்பி வழியை நீங்கள் தவறிவிட்டீர்கள். சிறிய அல்லது பெரிய விஷயங்களில் வழிகாட்ட ஒரு வழிகாட்டி நமக்கு எப்போதும் தேவை. வெறு வயிற்றுடன் எந்த லட்சியத்தையும் வெற்றியடைய இயலாது. கடவுள் நினைத்தாலன்றி ஒருவரும் நம்மை வழியில் சந்திப்பதில்லை. உணவளிக்கப்படுவதை மறக்காதீர்கள். பராமரிக்கப்பட்ட உணவு தள்ளிப்படக்கூடாது. ரொட்டி, உணவு ஆகியவை கிடைப்பது வெற்றியின் அடையாளமாகும் என்றார். இதை கூறிக்கொண்டே அவன் மீண்டும் எங்களுக்கு உணவை வைத்து அமைதியுடனும் பொறுமையுடனும் இருக்கும்படி கூறினான். மீண்டும் என்னுடன் இருந்தவர்களுக்கு இந்த நல்ல விருந்தோம்பல் பிடிக்கவில்லை. அவரை நிராகரித்து விட்டு சென்று விட்டனர். தாகத்தையும் பசியையும் தீர்த்து கொள்ளாமலே மூவரும் செல்லும் அளவுக்கு பிடிவாதமாக இருந்தனர். எனக்கு பசியாயும் தாகமாயும் இருந்ததால் வனஜாரியிடம் அசாதாரண அன்பில் உருகினேன். மிகவும் கற்றறிந்தவர்கள் என்று எங்களை எண்ணிக்கொண்டோம். அன்புக்கும் இரக்க குணத்திற்கும் நாங்கள் புதியவர்களாகவே இருந்தோம். வனஜாரி கல்வியறிவற்றவன், தகுதியற்றவன், கீழ்குலத்தை சேர்ந்தவன் என்றாலும் அவன் உள்ளத்தில் அன்பு இருந்தது. அவன் எங்களை உண்ண சொன்னான். மற்றவர்களை நிஷ்காமியாக நேசிப்பவன் உண்மையிலே உயர்த்தப்படுகிறான். அவனது விருந்தோம்பலை ஏற்றுக்கொள்ளுதலே ஞானத்தை ஏற்றுக்கொள்வதற்கான சிறந்த ஆரம்பமாகும் என நான் நினைத்தேன். எனவே அளிக்கப்பட்ட ரொட்டி துண்டை மிக்க மரியாதையுடன் நான் ஏற்றுக்கொண்டேன். தண்ணீரையும் பருகினேன். அப்போது, குருவே எங்கள் முன் வந்து நின்றார். எதை பற்றி சர்ச்சை என்று அவர் கேட்டார். நடந்த எல்லாவற்றையும் நான் கூறினேன். அப்போது அவர், நீ என்னுடன் வர விரும்புகிறாயா? உனக்கு தேவையானதை நான் காண்பிப்பேன். ஆனால் நான் சொல்லுவதில் நம்பிக்கை உடையவனே வெற்றி அடைவான் என்றார். மற்றவர்கள் அவர் கூறுவதை ஒப்புக்கொள்ளாமல் அவரை விட்டு சென்றனர். ஆனால் நான் அவரை வணங்கி அவரது கொள்கையை ஏற்றுக்கொண்டேன். பின் அவர் என்னை ஒரு கேணிக்கு அழைத்து சென்றார். என் கால்களை கயிற்றால் கட்டினார். என்னை தலைகீழாக பக்கத்தில் இருந்த மரத்தில் தொங்கவிட்டார். கிணற்று நீர் மட்டத்தில் இருந்து 3 அடி உயரத்திற்கு மேலே தொங்கவிடப்பட்டிருந்த எனக்கு தண்ணீர் கைகளுக்கோ வாய்க்கோ எட்டவில்லை. இவ்வாறாக என்னை தொங்கவிட்டு அவர் போய்விட்டார். அவர் எங்கு போனார் என்பதென்று ஒருவருக்கும் தெரியாது. 4-5 மணி நேரம் கழித்து அவர் திரும்பி வந்தார். என்னை துரிதமாக வெளியில் எடுத்து எப்படி இருந்தது என்று கேட்டார். நான் பேரானந்தத்தின் உச்சநிலையில் இருந்தேன். என்னை போன்ற முட்டாள் அந்த பேரானந்தத்தை எங்கனம் விவரிக்க முடியும் என்று பதில் சொன்னேன். இவ்விடையை கேட்டு அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். என்னை அவர்பால் இழுத்து தட்டி கொடுத்து என்னை அவரிடம் வைத்து கொண்டார். தாய்ப்பறவை தன் குஞ்சை பேணுதல் போன்று என்னை அன்புடன் கவனித்தார். அவருடைய குருகுலத்தில் என்னை சேர்த்து கொண்டார். எத்தகைய அழகுடையது அது! அங்கே என் பெற்றோர்களை மறந்தேன். பாசத்தை துறந்தேன். எளிதாக விடுவிக்கப்பட்டேன். அவரது கழுத்தை கட்டி அணைத்து எப்போதும் அவரையே உற்று நோக்கி கொண்டிருக்க வேண்டும் என்று நினைத்தேன். அவர் ரூபம் எனது கண்மணில் பதிக்கப்படாவிட்டால் நான் குருடனாய் இருப்பதே நலம். குருகுலம் அத்தகையது. அதனுள் ஒருமுறை நுழைந்த யாரும் வெறுங்கையுடன் திரும்ப இயலாது. எனது வீடு, சொத்து, தாய், தந்தை அனைத்தும் முழுக்க முழுக்க குருவே ஆனார். எனது உணர்வுகள் எல்லாம் தங்கள் இடத்தை விட்டுவிட்டு எனது கண்களிலே ஒருமை அடைந்தன. எனது பார்வை அவரை மையமாக கொண்டிருந்தது. எனது தியானத்தின் ஒரே லட்சியமாக அவர் இருந்தார். பிறரை பற்றி நான் உணரவில்லை. அவரே எனது குரு. அவரை தியானம் செய்யும் போது எனது மனமும் புத்தியும் அசையாமல் நின்று விட்டன. இவ்வாறாக நான் அமைதியாக இருக்க வேண்டியதாயிற்று. அமைதியுடன் அவரை வணங்க வேண்டியதாயிற்று. நீங்கள் முழுவதும் வேறான காட்சியை காணும் மற்ற குருகுலங்கள் உள்ளன. நாணயத்தை பல்வதற்காக சீடர்கள் அங்கு செல்கிறார்கள். பணம், காலம், உழைப்பு இவைகளை செலவழிக்கிறார்கள். ஆனால் முடிவாக அவர்கள் வருத்தப்பட நேரிடும். அங்கே உள்ள குரு தனது ரகசிய ஞானத்தை பற்றியும் தனது நேர்மையை பற்றியும் பெருமையடித்துக் கொள்கிறார். ஆனால் தனது புனித தன்மையும் தூய்மையும் அவர் ஒரு காட்சியாக்கி கொள்கின்றனர்.
ஆனால் அவர் தம் உள்ளத்தில் பட்சமாய் இல்லை. தனது புகழை பற்றியோ அவர் பலபட புகழ்ந்து பாடிக்கொள்கிறார். ஆனால் அவரது சொந்த மொழிகளே அடியவர்களை உருவாக்குவதில்லை. அவர்களும் தெளிவடைவதில்லை. தன்னை அறிதலை பொறுத்தவரை அவரிடம் ஒன்றும் இல்லை. சீடர்களுக்கு அத்தகைய பள்ளிகள் என்ன விதத்தில் பயன்படும்? ஆனால் அவர்கள் என்ன பயன் அடைகிறார்கள்? இதற்கு முன்னர் குறிப்பிட்ட குருவானவர் வேறு விதமானவர். அவரது அருளால் எவ்வித முயற்சி படிப்புமின்றியே ஞானம் தானாகவே எனக்கு பளிச்சிட்டது. நான் எதையும் தேடவில்லை. ஆனால் எனக்கு எல்லாம் வெள்ளிடை மலையென விளங்கியது. குரு மட்டுமே தலையில் தொங்கவிடுதல் எவ்வாறு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதை அறிவார். அந்நான்கு பேர்களில் ஒருவன் கர்மகர்த்தா. அவனுக்கு எவ்வாறு சில சடங்குமுறைகளை செய்வது அல்லது செய்யாமல் இருப்பது என்று மட்டுமே தெரியும். இரண்டாமனவன் லானி, தனது ஞான பெருமையில் ஊறியவன். மூன்றாவது ஆள் கடவுள் ஒருவரே ஆட்டி விப்பவர் என்று நம்பி அவரிடம் தம்மை முழுமையாக சரணாக்கி விட்ட பக்தன். மூவர் விவாதித்து வாதம் பண்ணி கொண்டிருக்கையில் கடவுளை பற்றிய கேள்வி எழுந்தது. முறையான வழிகாட்டுதல் இல்லாத அறிவுடன் அவரை தேடிக்கொண்டு போனார்கள். விவேகம், பற்றின்மை இவைகளின் அவதாரமான சாயி நால்வருள் ஒருவர். அவரே பிரம்ம அவதாரமாய் இருந்தும் ஏன் அவரிடம் சேர்ந்து முட்டாள்தனமாக நடந்து கொள்கிறார் என்று சிலர் கேட்கலாம். மக்கள் நன்மை அடைவதற்கும் அவர்கள் தம்மை பின்பற்றிப்படி தாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கவுமே அவர் இதை செய்தார். தாமே ஒரு அவதாரமாய் இருந்தும் கீழான வனஜாரியை மதித்து உணவே கடவுள் என்று உறுதியான நம்பிக்கையுடன் அதை ஏற்றுக்கொண்டார். வனஜாரியில் விருந்தோம்பலை ஏற்காதவர்கள் எங்கடம் கஷ்டப்பட்டார்கள் என்றும் குருவின்றி ஞானம் அடைவது இயலாதென்பதையும் அவர் காண்பித்தார். ஸ்ருதி நமக்கு மாதா பிதா குருவின் வழிபாட்டையும் புனித கிரந்தங்களையும் கற்பதையும் கற்பிக்க வேண்டியதை வற்புறுத்துகிறது. இவைகளே நமது மனதை தூய்மைப்படுத்தும். இத்தூய்மை செய்யப்பட்டால் ஒழிய தன்னை எறிதல் இயலாததாகும். உணர்ச்சிகளோ மனதோ புத்தியோ ஆன்மாவை எட்டுவதில்லை. காணுதல் அறிந்து கொள்ளுதல் இவ்விஷயத்தில் நமக்கு உதவாது. குருவின் அருள் ஒன்றே எண்ணப்படுவதாகும். நமது வாழ்க்கையின் லட்சியங்களான தர்மம், அர்த்தம், காமம் ஆகியவை நமது முயற்சியிலாலே அடையப்படுகிறது. ஆனால் மோட்சம் குருவின் உதவியாலே அடையப்படுகிறது. சாயின் தர்பாரில் பல மனிதர்கள் தோன்றி தங்கள் பாத்திரத்தை நடித்தார்கள். ஜோஷியர்கள் வந்து தங்கள் ஜோஷியங்களை கூறினார்கள். இளவரசர்கள், கணவான்கள், ஏழைகள், பணக்காரர்கள், சந்நியாசிகள், யோகிகள், பாடகர்கள் மற்றும் பலரும் தரிசனத்திற்காக வந்தனர். மகார் அதாவது கீழ் ஜாதியினர் கூட வந்து தனது ஜோகாரை அதாவது வந்தனத்தை தெரிவித்து விட்டு சென்றனர். ஜாலை வித்தைக்காரன், கோந்தளிகள் அதாவது வில்லுப்பாட்டுக்காரர்கள், குருடு, நொண்டி, நாற்பதிகள் அதாவது பாடகர்கள், நாட்டியக்காரர்கள், விளையாட்டு வீரர்கள் இவ்வாறாக மற்ற பலரும் வந்தனர். உரிய வரவேற்பு அளிக்கப்பட்டனர். வனஜாரியும் தனது தருதனத்தில் தனக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரத்தை நடித்தான். நாம் இப்போது வேறொரு கதைக்கு போவோம். உண்ணாவிரதமும் திருமதி கோகலேயும். பாபா ஒருபோதும் பட்டினி இருந்ததில்லை. மற்றவர்களையும் பட்டினி இருக்க அனுமதித்ததில்லை. விரதம் இருப்பவன் மனது அமைதியாய் இருப்பதில்லை. பின்னர் அவன் எங்கனம் பரமார்த்திகத்தை அடைய முடியும்? வெறும் வயிற்றுடன் கடவுள் அறியப்பட மாட்டார். முதலில் ஆன்மா சாந்தப்பட வேண்டும். வயிற்றில் உணவின் ஈரம் இல்லையா எனின் அவர் தம் புகழை என்னாவுடன் நாம் இசைக்க முடியும்? கடவுளை எந்த கண்களுடன் பார்க்க முடியும்? அல்லது எந்த காதுகளால் தான் அவர் புகழை கேட்க முடியும்? சுருக்கமாக நமது எல்லா உறுப்புகளும் அவைகளுக்குரிய போஷிப்பை பெற்று நன்றாக இருக்கும் போதுதான் கடவுளை அடைவதற்குரிய பக்தி மற்றும் பல சாதனைகளையும் நாம் பெற முடியும். எனவே பசியோடு இருத்தலோ மிகவும் உண்பதோ ஆகாது. உடலுக்கும் மனதுக்கும் மிதமான போக்கே உண்மையில் நல்லது. திருமதி கோகலே என்ற பெண்மணி பாபாவின் பக்தையான திருமதி காஷிபாய் கணிக்கர் என்பவரிடமிருந்து தாத்தா கேல்கருக்கு ஒரு அறிமுக கடிதம் வாங்கி வந்தாள். அதற்கு முந்தின தினம் பாபா தாத்தா கேல்கரிடம் தமது குழந்தைகளை சிம்காவின் அதாவது புனித நாட்கின் போது பட்டினி இருப்பதை தாம் அனுமதிக்க முடியாது என்று கூறினார். அடுத்த நாள் அப்பெண்மணி தாத்தா கேல்கருடன் சென்று பாபாவின் முன் அமர்ந்தபோது பாபா உடனே அவளை நோக்கி பட்டினிருக்க தேவை என்ன என்று கேட்டார். தாத்தாப்பட்டின் வீட்டிற்கு போய் பூரண போலியை செய்து அவர் குழந்தைகளுக்கு கொடுத்து நீயும் உண்பா என்று கூறினார். பண்டிகை நன்னாட்கள் இருந்தன. திருமதி கேல்கர் அப்போதுதான் வீட்டு விளக்கம் ஆயிருந்தாள். தாத்தாப்பட்டின் வீட்டில் சமையல் செய்ய ஒருவரும் இல்லை. எனவே பாபாவின் அறிவுரை காலத்தினார் செய்ததாயிற்று. திருமதி கோகலே தாத்தாப்பட்டின் வீட்டிற்கு செல்ல வேண்டியதாயிற்று. சொல்லியபடி அப்பண்டத்தை செய்ய வேண்டியதாயிற்று. அன்றைக்கு அவள் சமைத்து மற்றவர்களுக்கு போட்டு தானும் உண்டாள். என்ன அருமையான கதை! எத்தகைய ஆழமான படிப்பினை! பாபாவின் எஜமானர். பாபா தமது பால்ய பருவத்தின் கதை ஒன்றை பின்வருமாறு சொன்னார். நான் சிறு பையனாக இருந்தபோது உணவுக்காக வேலை தேடிக்கொண்டிருந்தேன். பீட்காவனுக்கு சென்றேன். அங்கு எனக்கு எம்ப்ராய்டரி வேலை கிடைத்தது.
ஒரு துன்பத்தையும் பாராது கடுமையாக உழைத்தேன். முதலாளி என் மீது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். எனக்கு முன் மற்ற 3 பையன்களிலும் வேலை செய்தனர். முதல்வன் ரூபாய் 50, இரண்டாமவன் ரூபாய் 100, மூன்றாமவன் ரூபாய் 150 பெற்றனர். இவர்களின் மொத்த தொகையைப் போல் 2 பங்கு நான் பெற்றேன், அதாவது ரூபாய் 600 பெற்றேன். எனது புத்து சாதுவத்தை கண்ட முதலாளி என்னை நேசித்தார், துதித்தார். முழு ஆடை, தலைக்கு டர்பன், உடம்புக்கு ஷேலா முதலியவற்றை தந்து என்னை கௌரவித்தார். இவற்றை உபயோகிக்காமல் நான் பத்திரமாக வைத்திருந்தேன். எந்த ஒரு மனிதன் அழிப்பதும் நெடுநாள் இருப்பதில்லை, அது முழுமை அடைவதும் அல்ல. ஆனால் எனது எஜமானர், அதாவது கடவுள் அளிப்பதோ கால முடிவு பிரியந்தம் நிலைத்திருக்கிறது. அவரின் வெகுமதியை வேறெந்த வெகுமதியுடன் ஒப்பிட முடியாது. எனது எஜமானரோ எடுத்துக்கொள் எடுத்துக்கொள் என்கிறார். ஆனால் எல்லோரும் என்னிடம் வந்து கொடு கொடு என்கிறார்கள். நான் கூறுவதன் பொருளை ஒருவரும் கவனத்துடன் பார்ப்பதில்லை. எனது எஜமானின் கஜானா நிரம்பி வழிகிறது. நான் கூறுவதாவது, வண்டி பாரங்களில் இச்செல்வத்தை எடுத்து செல்லுங்கள். சத்தியவதியான தாயாரின் ஆசீர்வதிக்கப்பட்ட மகன் இச்செல்வத்தால் தன்னை நிரப்பிக் கொள்ளட்டும். எனது ஃபக்கீரின் திறமை, எனது பகவானின் லீலை, எனது எஜமானரின் இயற்கையான செயல்வன்மை இவை மிகவும் நூதனமானவை. என்னை பற்றி என்ன? உடம்பு மண்ணுடன் கலந்துவிடும். இந்நேரம் இனிமேல் மீண்டும் வராது. நான் எங்கோ செல்கிறேன், எங்கோ அமர்கிறேன். மாயை என்னை கடுமையாக தொல்லைப்படுத்துகிறது. இருப்பினும் எனது மாந்தர்களுக்காக எப்போதும் நான் ஆசை பூண்டு கவலைப்படுகிறேன். அதாவது ஆன்மீக முயற்சி செய்யும் ஒருவன் அதன் பலத்தை அறுவடை செய்கிறான். எனது இம்மொழிகளை கேட்பவன் விலைமதிப்பற்ற சந்தோஷத்தை பெறுகிறான். இத்துடன் அத்தியாயம் 32 நிறைவடைகிறது. ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். அத்தியாயம் 33. உதியின் பெருமை. தேள்கடி, பிளேக் வியாதிகள் குணமாக்கப்படுதல், ஜாம்னேர் அற்புதம், நாராயணராவின் வியாதி, பாலாபுவா, சுதார், அப்பா ஷாகிப் குல்கர்னி, ஹரிபாப் கர்னிக். சென்ற அத்தியாயத்தில் குருவின் பெருமையை பற்றி நாம் விவரித்தோம். இந்த அத்தியாயத்தில் உதியின் பெருமை பற்றி விளக்குவோம். முன்னுரை. இப்போது பெரும் ஞானிகளின் முன் தலை தாழ்த்தி வணங்குவோம். அவர்களின் கருணை நிறைந்த கடைக்கண் பார்வைகளை மலை போன்ற பாவங்களை அழித்து நமது ஒழுக்கத்தில் உள்ள தீயை கரைகளை நீக்கி சீர்படுத்துகிறது. அவர்களின் சாதாரண பேச்சை, நல்ல உபதேசத்தை அளித்து நமக்கு அழியாத இன்பத்தை நல்குகிறது. இது எங்களுடையது, அது உங்களுடையது என்ற பாகுபாடு அவர்கள் மனதில் எழுதுவதே இல்லை. அவர்களது கடனானது இப்பிறவியிலும் இனிவரும் பிறவிகளிலும் நம்மால் திருப்பி கொடுக்கப்பட போவதே இல்லை. உதி. பாபா அனைவரிடமிருந்து தட்சணையை பெற்றார். இவ்வாறாக சேகரிக்கப்பட்ட பணத்திலிருந்து அவர் பெருமளவு தர்மத்திற்கும் மீதியை விறகு வாங்குவதற்கும் செலவழித்தார். அவர் எப்போதும் எரியவிட்டு கொண்டிருந்த துணி என்ற புனித நெருப்பில் விறகை இட்டார். இந்நெருப்பிலிருந்து வரும் சாம்பலானது உதி என்று அழைக்கப்பட்டது. பக்தர்கள் ஷிரடியை விட்டு புறப்படும் சமயத்தில் இந்த உதியானது தாராளமாக விநியோகிக்கப்பட்டது. இந்த உதியினால் பாபா குறிப்பிடுவது அல்லது உபதேசிப்பது என்ன? இப்பிரபஞ்சத்தில் காணப்படும் நிகழ்ச்சிகள் யாவும் சாம்பலை போன்று நிலையற்ற பொருள் என்பதே. பஞ்சபூதங்களால் அமைக்கப்பட்ட நம் உடலானது அவைகளின் எல்லா இன்பங்களையும் துய்த்து முடித்து ஓய்ந்த பின்னர் சாம்பலாக்கப்படும். அவர்களின் உடல் சாம்பலாக்கப்படும் என்ற உண்மையை பக்தர்களுக்கு நினைவூட்டவே பாபா உதியை வழங்குகிறார். பிரம்மம் ஒன்றே மெய்ப்பொருள் என்பதையும் பிரபஞ்சம் நிலையற்றது என்றும் தந்தை, தாய், மகன் இவர்கள் யாவரும் உண்மையில் நம்முடையவர் அல்ல என்றும் இதனால் உபதேசித்தார். இவ்வுலகுக்கு நாம் தனியாக வந்தோம், தனியாகவே உலகை விட்டு போக வேண்டும். உதி பலவிதமான உடல்நல நோய்களை குணப்படுத்தியது என்பது அறியப்பட்டது. இப்போதும் கூட அறியப்பட்டு கொண்டிருக்கிறது. நித்திய அநித்திய வஸ்துக்களை பகுத்துணரும் விவேகம் மற்றும் அநித்திய வஸ்துகளில் பற்றின்மை முதலியதான தத்துவங்களை பாபா அவரது உதி தட்சணையின் மூலம் அடியவர்களின் காதுகளில் ஓத விரும்பினார். முன்னது உதி விவேகத்தையும் பின்னது தட்சணை பற்றின்மையை நமக்கு அறிவுறுத்துகிறது. இவ்விரண்டும் நம்மிடத்தில் இருந்தால் ஒழிய நாம் சம்சார சாகரத்தை கடக்க முடியாது. எனவே பாபா தட்சணையை கேட்டு பெற்றார். அவர்கள் விடைபெறும் போது உதியை பிரசாதமாக அளித்து அதை அவர்கள் நெற்றியில் இட்டு தமது வரம் நல்கும் கரத்தை அவர்கள் தலைமீது வைத்தார். பாபா மகிழ்வான மனநிலையில் இருக்கும் போது ஆனந்தமாக பாடுவார். அத்தகைய ஒரு பாட்டு உதியை பற்றியதாகும். உதி பாடலின் பல்லவி இவ்வாறானது. ரமதே ராம் ஆவோஜி ஆவோஜி, உதியங்கி கோனியா லாவாஜி லாவாஜி. ஓ விளையாட்டு ராமா வாரும் வாரும்,
உங்களுடன் உதி மூட்டைகளை கொண்டு வாரும் வாரும். பாபா இதனை மிகுந்த தெளிவான இனிமையான குரலில் பாடுவது வழக்கம். உதியை பற்றி ஆன்மீக குறிப்பாக சொல்லப்பட்ட பொருள் இவ்வளவே. அதற்கும் தன்னுடையதான லௌகிக தனிமுறை சிறப்பும் உண்டு. உதி ஆரோக்கியம், சுபிட்சம், கவலையின்றி விடுதலை மற்றும் பல லோகாய லாபங்களை அளித்தது. எனவே நமது ஆன்மீக லௌகிக லட்சியங்களை எய்த நமக்கு உதவுகிறது. உதி பற்றிய கதைகளை நாம் இப்போது தொடங்குவோம். தேல்கடி. நாசிக்கை சேர்ந்த நாராயண் மோதிராம் ஜனி என்பவர் பாபாவின் ஒரு அடியவர். இவர் ராமச்சந்திர வாமன் மோடக் என்ற பாபாவின் மற்றொரு அடியவரின் கீழ் வேலை பார்த்து வந்தார். ஒருமுறை அவர் தமது தாயாருடன் சென்று பாபாவை பார்த்தார். அப்போது பாபா அவளிடம் அவரது மகன் இனிமேல் வேலை செய்யக்கூடாதென்றும் சுய வியாபாரம் ஆரம்பிக்க வேண்டும் என்றும் கூறினார். சில நாட்களுக்கு பின் இவ்வுரை உண்மையானது. நாராயண் ஜனி வேலையை விட்டுவிட்டு ஆனந்த் ஆசிரம் என்ற ஒரு தங்கும் விடுதியை ஆரம்பித்தார். அது செழிப்பாக வளர்ந்தது. ஒருமுறை இந்த நாராயண் ஜனியின் நண்பர் ஒருவரை தேள் கடித்தது. இதனால் ஏற்பட்ட வலி தீவிரமானது, தாங்கிக் கொள்ள முடியாதது. அத்தகைய சந்தர்ப்பங்களில் உதி மிகவும் பலனுள்ளது. வலிக்கும் இடத்தில் இது தடவப்பட வேண்டும். எனவே நாராயண் உதியை தேடினார். ஆனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. பின்னர் அவர் பாபாவின் படத்தின் முன் நின்று பாபாவின் உதவியை வேண்டி அவர் நாமத்தை ஜெபித்து பாபாவின் படத்தில் முன்னால் புகைந்து கொண்டிருக்கும் ஊதுபத்தியின் சாம்பலில் இருந்து ஒரு சிற்றிகை எடுத்து அதை பாபாவின் உதியாக நினைத்து கொண்டு வலிக்கும் இடத்திலும் கடிவாயிலும் தடவினார். அவர் விரலை எடுத்த உடனேயே வலி மறைந்து விட்டது. இருவருமே உணர்ச்சி வசப்பட்டு பெரும் மகிழ்ச்சி உற்றனர். நெறிக்கட்டும் பிளேக் வியாதி. ஒருமுறை பாந்திராவில் உள்ள அடியவர் ஒருவர் வேறொரு இடத்தில் உள்ள தனது மகள் நெறிக்கட்டும் பிளேக் வியாதியால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள் என்பதை அறிந்தார். அவரிடம் உதி இல்லை. எனவே அவர் நானா சாஹிப் சாந்தோர்கரிடம் இதை அனுப்பும்படி விஷயத்தை தெரியப்படுத்தினார். நானா சாஹிப் தனது மனைவியுடன் கல்யாணுக்கு பயணம் செய்து கொண்டிருந்த போது தானே ரயில் நிலையத்தருகில் உள்ள ஒரு சாலையில் இவ்விஷயத்தை கேள்விப்பட்டார். அப்போது அவரிடம் உதி இல்லை. எனவே அவர் தரையிலிருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்து பாபாவை தியானம் செய்து அவரது உதவியை தொழுது வேண்டிக் கொண்டு அருகிலிருக்கும் தனது மனைவியின் நெற்றியில் இட்டார். அடியவர் இவை எல்லாவற்றையும் கண்டார். பின்பு அவர் தமது மகள் வீட்டிற்கு சென்ற போது 3 நாட்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த தனது மகள் தானே ரயில் நிலையத்தருகில் நானா பாபாவை வேண்டிக் கொண்ட அதே சமயத்திலிருந்து குணமடையலானாள் என்பதை குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஜாம்நேர் அற்புதம். சுமாராக 1904 இருந்து 1905 ஆண்டில் நானா சாஹிப் சாந்தோர்கர் ஷீடரிலிருந்து 100 மைல்களுக்கு அப்பால் உள்ள காந்தேஷ் ஜில்லாவில் ஜாம்னாரின் மம்லத்தாராக இருந்தார். அவரது மகளான மைனா தாயினி கருவுற்று பிரசவிக்க இருந்தாள். அவளது பிரசவம் மிகவும் கஷ்டமாகி 2-3 நாட்களாக பிரசவ வேதனையால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள். நானா சாஹிப் எல்லாவித பரிகாரங்களையும் செய்து முயற்சித்தும் பலனில்லை. அவர் பாபாவை நினைவு கூர்ந்து அவரின் உதவியை தொழுது வேண்டினார். அப்போது ஷீரடியில் பாபுகீர் புவா என்று பாபா கூப்பிடும் ராம்கீர் புபா என்பவர் காந்தேஷில் உள்ள தமது சொந்த ஊருக்கு போக விரும்பினார். பாபா அவரை கூப்பிட்டு அவர் வீட்டுக்கும் போகும் வழியில் உள்ள ஜாம்நேரில் சிறிது தங்கி ஓய்வெடுத்து கொண்டு செல்லுமாறு நானா சாஹிப்பிடம் உதியையும் ஆரத்தியும் அளிக்கும்படி சொன்னார். ராம்கீர் புவா தம்மிடம் 2 ரூபாய்கள் தான் இருப்பதாகவும் ஜல்காவன் வரையிலுள்ள ரயில்வே கட்டணத்துக்கு மட்டுமே இது போதுமானது என்றும் ஜல்காவனில் இருந்து 30 மைல் தூரத்தில் உள்ள ஜாம்நேர் வரை போவது தம்மால் இயலாதது என்றும் கூறினார். இதற்கு பாபா எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்படும் ஆதலால் அவரை கவலைப்பட வேண்டாம் என்று உறுதி அளித்தார். பின்னர் மாதவ் அட்கரால் புனையப்பட்ட புகழ்பெற்ற ஆரத்தி பாடலை ஷாமாவிடம் எழுத சொல்லி அதன் பிரதியை உதியுடன் ராம்கீர் புவாவிடம் கொடுத்து நானா சாஹிப்பிடம் கொடுக்கும்படி கூறினார். பின்னர் ராம்கீர் புவா பாபாவின் மொழிகளை நம்பி ஷீரடியை விட்டு புறப்பட்டு ஜல்காவனை அதிகாலை 2 மணியளவில் அடைந்தார். அப்போது அவரிடம் 2 அணாக்கள் தான் மீதி இருந்தன. மிகவும் நெருக்கடியான நிலையில் இருந்தார். அவரது பெரும் சுமை தனிவுறும் வகையில் யார் ஷீரடியை சேர்ந்த பாபு குவிபா என்று யாரோ கூப்பிடுவது கேட்டது. பின்னர் அவர் அவனிடம் சென்று தானே பாபுகீர் புவா என்று கூறினார். தாம் நானா சாஹிப்பிடமிருந்து வருவதாகவும் அவருடைய வேலையால் என்றும் கூறி நல்ல ஜோடி குதிரைகளுடன் கூடிய ஒரு பிரபதமான வண்டியில் அழைத்து சென்றார். அவர்கள் இருவரும் அதில் பிரயாணம் செய்தார்கள். வண்டி வேகமாக ஓடியது. அதிகாலையில் அவர்கள் ஓடைக்கரை ஒன்றை அடைந்தனர். வண்டி ஓட்டி குதிரையை தண்ணீர் குடிக்க அழைத்து சென்றான். பியூன் ராம்கீர் புவாவை சிறிது உணவு உட்கொள்ளுமாறு கூறினான். பியூனின் தாடி மீசை இவைகளெல்லாம் ராம்கீர் புவா
பார்த்துவிட்டு அவனை முகமதியனாக சந்தேகப்பட்டு எவ்வித சிற்றுண்டியை அவனிடந்து பெற விருப்பமில்லாதவராயிருந்தார். ஆனால் வேலையாலோ நாம் ஒரு ஹிந்து கார்வாலை சேர்ந்த சத்ரியன் என்றும் நானா சாஹிப் இந்த சிற்றுண்டிகளை எல்லாம் அனுப்பி இருப்பதாகவும் இதை ஏற்றுக்கொள்வதில் எவ்வித கஷ்டமோ சந்தேகமோ வேண்டியதில்லை என்றும் கூறினான். பின்னர் அவர்கள் இருவரும் சிற்றுண்டி உண்டு மீண்டும் புறப்பட்டனர். பொழுது விடியும் போது ஜாம்னேரை அடைந்தனர். ராம்கீர் புவா சிறுநீர் கழிக்க சென்று சில நிமிடங்களில் திரும்பி வந்தார். அப்போது குதிரை வண்டியையும் வண்டி ஓட்டியையும் காணாது பேச்சற்றவரானார். பின்னர் அருகிலுள்ள கச்சேரிக்கு சென்று விசாரித்து மம்லதா வீட்டில் இருப்பதை அறிந்து கொண்டார். நானா சாஹிப்பின் வீட்டுக்கு சென்று தம்மை அறிமுகப்படுத்தி கொண்டு பாபாவின் உதியையும் ஆரத்தியையும் அளித்தார். இத்தருணத்தில் மைனாதாயின் விஷயம் மிக மிக தீவிரமடைந்து வீட்டிலிருந்தோர் அனைவரும் அவளை குறித்து ஆழ்ந்த கவலையுற்றனர். நானா சாஹிப் தனது மனைவியை அழைத்து உதியை தண்ணீரில் கரைத்து கொடுக்கும்படியும் ஆரத்தியை பாடும்படியும் கேட்டுக்கொண்டார். பாபாவின் உதவி உற்ற சமயத்தில் கிடைத்திருக்கின்றதென அவர் நினைத்தார். சில நிமிடங்களில் பிரசவம் பத்திரமாக ஆனது என்றும் கண்டம் கடந்து போய்விட்டது என்றும் பிரசவ அறையிலிருந்து செய்தி கிடைத்தது. ராம்கீர் புவா நானா சாஹிப்புடன் பியூன், வண்டி, சிற்றுண்டி முதலியவைகளுக்காக நன்றி செலுத்திய போது நானா பெருமளவும் ஆச்சரியப்பட்டார். ஏனெனில் அவர் ஸ்டேஷனுக்கு ஒருவரையும் அனுப்பவில்லை. ஷீரடியிலிருந்து எந்த ஆள் வருவதும் அவருக்கு தெரியாது. தானேயே சேர்ந்த திரு பி.வி. தேவ் என்னும் ஓய்வு பெற்ற மம்லத்தார் இதை பற்றி நானாவின் புதல்வரான பாபுராவ் சாந்தோக்கரிடம் ஷீரடியை சேர்ந்த ராம்கீர் புவாவிடம் விசாரித்துவிட்டு தன்னைத்தானே திருப்திப்படுத்தி கொண்ட பின்பு சாய்லீலா சஞ்சிகையில் ஒரு பகுதி உரைநடையாகவும் ஒரு பகுதி கவிதையாகவும் கொண்ட கட்டுரை ஒன்றை எழுதியிருக்கிறார். சகோதரர் பி.வி. நரசிம்ம சுவாமியும் மைனாதாயி, பாபு சாஹேப் சாந்தோர்கர், ராம்கீர் புவா இவர்களிடம் இருந்து 1/6/1936, 16/9/1936, 1/12/1936 ஆகிய தேதிகள் இடப்பட்ட வாக்குமூலத்தை பெற்று அடியவர்களின் அனுபவங்கள் பகுதி 3 பதிப்பித்து இருக்கிறார். ராம்கீர் புவாவின் வாக்குமூலம் கீழ்வருமாறு: ஒரு நாள் பாபா என்னை அவரிடம் அழைத்து உதிப்பொட்டலம் ஒன்றையும் பாபாவின் ஆரத்தின் பிரதி ஒன்றையும் கொடுத்தார். அச்சயம் நான் காண்டேஷ் போக வேண்டியிருந்தது. பாபா என்னை ஜாம்னேர் போகும்படியும் ஆரத்தி பாடலையும் உதியையும் ஜாம்னேரில் நானா சாஹிப் சாந்தோக்கரிடம் கொடுக்கும்படியும் கூறினார். என்னிடம் இருப்பதெல்லாம் ரூபாய் 2 என்றும் கோபர் காவனிலிருந்து ஜல்காவன் பின்னர் வண்டியில் ஜல்காவனிலிருந்து ஜாம்னேர் செல்வதற்கு அது எங்கனம் போதும் என்று நான் அவரிடம் கேட்டேன். பாபா கடவுள் கொடுப்பார் என்றார். அன்று வெள்ளிக்கிழமை நான் உடனே புறப்பட்டேன். மன்மாட் இரவு 7:30 மணிக்கு சென்றேன். பின்னர் ஜல்காவனிற்கு காலை 2:45க்கு சென்றேன். அந்த நாட்களில் பிளேக் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. ஜாம்னேர் செல்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் கண்டுபிடிக்க வேண்டியதா இருந்தது. காலை சுமார் 3 மணி அளவில் பூட்ஸ், டர்பன், நல்ல உடைகளுடன் கூடிய ஒரு வேலையால் என்னிடம் வந்து என்னை வண்டியில் அமர்த்தி ஓட்டி சென்றான். நான் திகிலுடன் இருந்தேன். வழியில் பாகூரில் சிற்றுண்டி உட்கொண்டேன். ஜாம்னாரை நாங்கள் அதிகாலை அடைந்தோம். நான் சிறுநீர் கழிக்க சென்று திரும்பிய போது குதிரை வண்டியை காணவில்லை. வண்டிக்காரனும் மறைந்து போனான். நாராயண் ராவ். பக்தர் நாராயண் ராவ் பாபா வாழ்ந்திருக்கும் போது 2 முறை அவரை சந்திக்கும் நல்லதிர்ஷ்டம் பெற்றிருந்தார். பாபா காலமான 1918க்கு 3 ஆண்டுகளுக்கு பின்னர் அவர் ஷீரடிக்கு வர விரும்பினார். ஆனால் அவர் வர இயலவில்லை. பாபாவின் மகா சமாதியான ஒரு ஆண்டிற்கு அவர் நோய்வாய்ப்பட்டு மிகவும் அவதியுற்றார். எல்லா விதமான சாதாரண சிகிச்சைகளும் அவருக்கு பலனளிக்கவில்லை. எனவே பாபாவை அல்லும் பகலும் தியானித்தார். ஒரு நள்ளிரவு கனவில் அவர் ஒரு காட்சி கண்டார். பாபா நிலவரை ஒன்றிலிருந்து வெளிவந்து அவருக்கு ஆறுதல் அளித்து, கவலைப்படாதே, நாளையிலிருந்து நீ குணமடைவாய், 1 வாரத்திற்குள் நன்றாக நடமாடுவாய் என்று கூறினார். கனவில் குறிப்பிடப்பட்ட தினத்திற்குள் நாராயண் ராவ் பூர்ண குணமடைந்தார். இப்போது கருத்தில் கொள்ள வேண்டிய அம்சம் இதுதான்: உடல் இருந்ததனால் பாபா வாழ்ந்து கொண்டிருந்தார். உடலை விட்டு விட்டதனால் இறந்து விட்டாரா? இல்லை. பாபா எப்போதுமே வாழ்கின்றார். ஏனெனில் பிறப்பு இறப்பு என்ற இருமையும் கடந்தவர் அவர். எவன் ஒருவன் முழு கவனத்துடன் அவரை நேசிக்கிறானோ, எவன் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் அவரிடமிருந்து பதிலை பெறுகிறான், நமது அருகிலோ அவர் எப்போதும் இருக்கிறார். எந்த ரூபத்தையும் எடுத்துக்கொள்கிறார். பிரியமுள்ள பக்தனிடத்து தோன்றி அவனை திருப்திப்படுத்துகிறார். அப்பா சாஹிப் குல்கர்னி. 1917ஆம் ஆண்டு அப்பா சாஹிப் குல்கர்னிக்கு ஒரு வாய்ப்பு நேரிட்டது. அவர் தானேவுக்கு மாற்றப்பட்டு பாலா சாஹிப் பாடேயால் அளிக்கப்பட்ட பாபாவின் படத்தை வழிபட தொடங்கினார். உண்மையான ஆர்வத்துடன் அவர் வழிபாடு செய்தார்.
பூ, சந்தனம், நைவேத்தியம் இவைகளை தினமும் பாபாவின் படத்தின் முன் சமர்ப்பித்தார். அவரை நேரில் காணவும் விரும்பினார். இது தொடர்பாக ஒன்றை குறிப்பிடலாம். பாபாவின் படத்தை ஆர்வத்துடன் பார்ப்பதானது அவரை நேரில் காண்பதற்கு சமமாகும். கீழ்வரும் கதை இவ்வுண்மையை வெளிப்படுத்துகிறது. பாலாபுவா சுதார். பம்பாயை சேர்ந்த பாலாபுவா சுதார் என்னும் அருட்தொண்டர் அவர் தம் கடவுள் பற்று, பக்தி மற்றும் பஜனை முதலியவற்றால் நவீன துகாரம் என்று அழைக்கப்பட்டார். இவர் முதல் முறையாக 1917 ஷீரடிக்கு வந்தார். பாபாவின் முன்னால் நமஸ்கரித்த போது பாபா இம்மனிதரை நான் 4 ஆண்டுகளாக அறிவேன் என்றார். பாலாபுவா ஆச்சரியப்பட்டு, இதுவே நமது முதல் ஷீரடி விஜயம் ஆதலால் அது எங்கனம் இருக்க முடியும் என்று எண்ணினார். ஆனால் அதை பற்றி தீவிரமாக சிந்தித்த போது 4 ஆண்டுகளுக்கு முன்னர் பம்பாயில் பாபாவின் படத்தின் முன்னால் வீழ்ந்து நமஸ்கரித்தது நினைவிற்கு வந்தது. தனக்குள் அவர் ஞானிகள் எத்தகைய நிறை பேரறிவு உடையவர்களாகவும் சர்வ வியாபிகளாகவும் இருக்கிறார்கள். தமது அடியவர்களிடம் அவர்கள் எத்தகைய அன்புடன் விளங்குகின்றனர். அவர் தம் புகைப்படத்தின் முன்னர் மட்டுமே நான் பணிந்தேன். இவ்வுண்மை பாபாவால் கவனிக்கப்பட்டது. உரிய தருணத்தில் தமது படத்தை காண்பது நேரில் தம்மை காண்பதற்கு சமமாகும் என்பதை அவர் உணரும்படி செய்தார். அப்பா ஷாகிப்பின் கதைக்கு திரும்புவோம். அவர் தானேயில் இருந்தபோது பிவிண்டி என்னும் இடத்திற்கு செல்ல வேண்டியதிருந்தது. ஒரு வாரத்திற்குள் அவர் திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படவில்லை. அவர் இல்லாத போது 3வது நாள் பின்வரும் ஆச்சரியமான சம்பவம் நிகழ்ந்தது. மத்தியானம் ஒரு ஃபக்கிரி அப்பா ஷாகேப்பின் வீட்டிற்கு வந்தார். அவருடைய அங்க அமைப்பெல்லாம் பாபாவின் படத்துடன் சரியாக ஒத்திருந்தன. குல்கர்னியின் மனைவியும் குழந்தையும் அவர் ஷீரடி சாய்பாபா என கேட்டனர். அதற்கு அவர் இல்லை என்றும் கூறி, நாம் அவரின் பணிவுள்ள ஒரு வேலையாள் என்றும் இவ்விடத்திற்கு அவர் தம் கட்டளைப்படியே அவரின் குடும்ப நலத்தை விசாரிக்க வந்திருப்பதாகவும் கூறினார். பின்னர் அவர் தட்சணை கேட்டார். அப்பெண்மணி ₹1 கொடுத்தாள். அவர் உதி பொட்டலம் ஒன்றை கொடுத்து அதை வழிபாட்டுக்காக பூஜை அறையில் படத்துடன் வைக்கும்படி கூறினார். பின்னர் அவர் வீட்டை விட்டு போய்விட்டார். இப்போது சாயின் அற்புதமான லீலையை கேளுங்கள். அப்பா ஷாகிப் தனது குதிரை பிவிண்டியில் நோய்வாய்ப்பட்டதால் பயணத்தை தொடர முடியவில்லை. அந்நாள் மாலை அவர் வீட்டிற்கு திரும்பினார். மனைவியின் மூலம் பக்கிரி விஜயத்தை பற்றி அறிந்தார். தான் அப்பக்கிரின் தரிசனம் பெறாததையும் ஒரே ₹1 மட்டும் தட்சணையாக அளிக்கப்பட்டது குறித்து திருப்தி இல்லாதவராய் நினைத்து மனதில் சிந்தனை செய்தார். தாம் இப்போது இருந்திருந்தால் ₹10 குறைவாக தட்சணை அளித்திருக்க மாட்டேன் என்று கூறினார். பின் உடனே பக்கிரியை தேடிக்கொண்டு சென்றார். உணவு உட்கொள்ளாமல் மசூதியிலும் மற்ற இடங்களிலும் அவரை தேடினார். எங்கு தேடியும் காண இயலவில்லை. பாபாவின் கொள்கையை வாசகர்கள் 32ஆம் அத்தியாயத்தில் கண்டிருக்கலாம். அதாவது வெறும் வயிற்றுடன் கடவுளை தேடுதல் கூடாது என்பதாம். உணவுக்கு பின் சித்ரே என்ற நண்பருடன் அவர் உலாவ புறப்பட்டார். சிறிது தூரம் சென்ற பின் விரைவாக ஒரு பக்கிரி அவர்களை நோக்கி வருவதை கண்டார். பாபாவின் புகைப்படத்தில் இருந்த அங்கு அடையாளங்களுடன் அப்பக்கிரினது உருவமும் ஒத்திருந்ததால் அவரே மத்தியானம் தமது வீட்டிற்கு வந்திருந்தவராக இருக்கக்கூடும் என்று அப்பா ஷாகிப் எண்ணினார். பக்கிரி உடனே தமது கையை நீட்டி தட்சணை கேட்டார். அப்பா ஷாகிப் அவருக்கு ₹1 அளித்தார். அவர் மீண்டும் கேட்கவே அப்பா ஷாகிப் மேலும் ₹2 கொடுத்தார். அப்போது அவர் திருப்தி அடையவில்லை. பின்னர் அவர் சித்ரையுடன் ₹3 கடன் வாங்கி அதை அவருக்கு கொடுத்தார். பக்கிரி மேலும் விரும்பினார். அப்பா ஷாகிப் மீண்டும் அவருக்கு ₹3 கொடுத்தார். மொத்தத்தில் ₹9. பக்கிரி திருப்தி அடைந்தவராக காணப்படவில்லை. மேலும் கேட்டார். பின்னர் தம்முடன் ஒரு ₹10 கரன்சி நோட்டு இருப்பதாக அவரிடம் கூறினார். பக்கிரியும் அதையே கேட்டு வாங்கி கொண்டு ₹9 திருப்பி கொடுத்துவிட்டு போய்விட்டார். முன்னர் அப்பா ஷாகிப் தான் ₹10 கொடுக்கிறேன் என்று கூறினார். அத்தொகையும் அவரிடமிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்டது. பாபாவின் ஸ்பரிசத்தால் புனிதமாக்கப்பட்ட ₹9 அவரிடம் திருப்பி தரப்பட்டன. 9 என்ற எண் குறிப்பிடத்தக்கது. அது நவவித பக்தியை குறிக்கிறது. லக்ஷ்மிபாய் சிண்டேவுக்கு பாபா தமது கடைசி தருணத்தில் ₹9 கொடுத்ததை கவனிக்கலாம். அப்பா ஷாகிப் உதி பொட்டலத்தை சோதனை செய்தார். அதில் சில மலர் இதழ்களுடன் அசதைகளும் இருப்பதை கண்டார். பின் சில நாட்களுக்கு பிறகு சீரடி சென்றபோது பாபாவின் ரோபம் ஒன்று அவருக்கு கிடைத்தது. அதையும் உதி பொட்டலத்தையும் ஒரு தாயத்திற்குள் வைத்து எப்போதும் தமது புயத்தில் அணிந்து கொண்டார். அப்பா ஷாகிப்பின் உதியின் சக்தியை உணர்ந்து கொண்டார். அவர் மிகவும் புத்திசாலியாய் இருந்த போதும் ஆரம்பத்தில் சம்பளமாக ₹40 பெற்று வந்தார். பாபாவின் படமும் உதியும் பெற்றான பிறகு ₹40 போல் பல மடங்கு அவர் மாத சம்பளமாக பெற்றார். அதிக ஆற்றலும் செல்வாக்கும் படைத்தவரானார். இந்த உலக நன்மைகளுடன் கூட அவர் தம் ஆன்மீக முன்னேற்றமும் துரிதமானது.
எனவே பாபாவின் உதியை பெற்றிருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் உடையவர்கள் அதை குளித்த பின் நெற்றில் இட்டு கொண்டும் சிறிதளவு எடுத்து தண்ணீரில் கரைத்தும் புனித தீர்த்தமாக குடித்துவிட வேண்டும். ஹரிபாப் கர்னிக் 1917 ஆண்டில் தானே ஜில்லாவை சேர்ந்த ஹரிபாப் கர்னிக் ஷீரடிக்கு குரு பூர்ணிமா தினத்தன்று வந்து உரிய சம்பிரதாயங்களுடன் பாபாவை வணங்கினார். உடைகளையும் தட்சணையும் அவர் சமர்ப்பித்தார். ஷாமா மூலமாக பாபாவிடம் விடைபெற்ற பிறகு மசூதியின் படியில் இருந்து இறங்கினார். பின் இன்னொரு ரூபாய் பாபாவுக்கு தர்ஷனை கொடுக்க எண்ணினார். எனவே அவர் சற்றே திரும்பவும் படிகளில் ஏற முயற்சித்தார். ஆனால் அவர் பாபாவின் விடையை பெற்று கொண்டதால் போகும்படியும் திரும்பி வர வேண்டாம் என்றும் ஷாமா ஜாடை காண்பித்தார். எனவே அவர் வீட்டுக்கு கிளம்பினார். திரும்பகையில் நாசிக்கில் காலாராமரின் கோவிலுக்கு தரிசனத்திற்கு சென்றார். கோவிலின் பெரிய கதவுக்கு சிறிது உட்புறம் அமரும் நரசிங்க மகராஜ் என்ற ஞானி தமது அடியவர்களை அவ்விடத்திலேயே விட்டுவிட்டு ஹரிபாபாவிடம் வந்து அவரின் மணிக்கட்டை பிடித்து எனது ₹1 கொடு என்றார். கர்னிக் வியப்படைந்தார். மிகுந்த இஷ்டத்துடன் அந்த ₹1 கொடுத்தார். சாய்பாபா எங்கனம் தான் கொடுக்க இஷ்டப்பட்டிருந்த ரூபாயை நாசிக்கை சேர்ந்த நரசிங்க மகராஜ் வழியாக வாங்கினார் என்று எண்ணினார். இக்கதை ஞானிகள் அனைவரும் ஒன்றே என்ற உண்மையையும் எங்கனம் அவர்கள் ஒத்திசைவுடன் செயல்படுகிறார்கள் என்பதையும் காட்டுகிறது. இத்துடன் அத்தியாயம் 33 நிறைவடைகிறது. ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். அத்தியாயம் 34. உதியின் பெருமை தொடர்ச்சி. டாக்டரின் சகோதரியின் மகள், டாக்டர் பிள்ளை, ஷாமாவின் மைத்துனி, ஈரானிய பெண், ஹர்தா கனவான், பம்பாய் பெண்மணி. உதியின் பெருமை என்னும் பொருளை பற்றி இந்த அத்தியாயம் தொடர்கிறது. உதியை இட்டு கொள்வதில் மிகுந்த பலனளித்த விஷயங்களை பற்றி கூறுகிறது. டாக்டரின் சகோதரியின் மகன். மாலேகாவனில், அதாவது நாசிக் ஜில்லாவில் ஒரு டாக்டர் இருந்தார். அவரின் சகோதரியின் மகன் குணமாக்க இயலாத எலும்புருக்கி நோய் கட்டியால் துன்பப்பட்டான். டாக்டர் தாமும் அவரின் சகோதரர்களும் மற்ற மருத்துவ நிபுணர்களும் எல்லா விதமான சிகிச்சைகளையும் அறுவை சிகிச்சையும் கூட முயன்று பார்த்தனர். குணம் என்பதே இல்லை. அச்சிறுவனின் துன்பத்துக்கும் ஒரு முடிவில்லை. நண்பர்களும் உறவினர்களும் அந்த சிறுவனின் பெற்றோர்களிடம் தெய்வீக உதவியை கோரும்படியும் குணமாக்க இயலாத வியாதிகளை எல்லாம் தமது வெறும் கடைக்கண் பார்வையினால் மட்டுமே குணமாக்கி விடும் சாய்பாபாவிடம் முயற்சிக்கும்படியும் அறிவுறுத்தினர். எனவே பெற்றோர்கள் ஷீரடிக்கு வந்தனர். பாபாவின் முன்னர் வைத்து பணிவுடனும் மரியாதையுடனும் வேண்டினர். தங்கள் பையனை காக்கும்படி மன்றாடி பிரார்த்தித்தனர். கருணை உள்ள பாபா அவர்களுக்கு ஆறுதல் அளித்து, இம்மசூதி அடைக்கலம் புகுவோர் இந்த பிறப்பிலும் காலத்தின் முடிவு வரையிலும் எதை குறித்தும் கஷ்டமே படமாட்டார்கள். இப்போது கவலையற்றிருங்கள். உதியை நோய்க்கட்டியின் மீது தடவுங்கள். 1 வாரத்துக்குள் அவன் குணமடைவான். கடவுளை நம்பு. இது மசூதி அல்ல, துவாரகமாயி. இவ்விடத்தில் காலடி வைப்பவன் துரிதமாக உடல் நலத்தையும் மகிழ்ச்சியையும் பெறுவான். அவனுடைய தொல்லைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் என்றார். பையன் பாபாவின் முன்னால் உட்கார வைக்கப்பட்டான். நலிவுற்ற பகுதியின் மீது பாபா தமது கையை வைத்து தடவி அவன் மீது தமது அன்பு பார்வையை செலுத்தினார். பையன் மகிழ்ச்சி அடைந்தான். உதியை தடவிய பின்னர் அவன் குணமடைய தொடங்கினான். சில நாட்களுக்கு பின்னர் பூரண ஆரோக்கியம் ஆனான். பின்னர் பாபா உதியினாலும் பார்வையினாலும் குணப்படுத்தியதற்கு பாபாவிற்கு நன்றி செலுத்திவிட்டு பெற்றோர் ஷீரடியை விட்டு புறப்பட்டனர். இதையறிந்த அப்பையனின் மாமாவாகிய டாக்டர் ஆச்சரியம் அடைந்தார். தாம் ஏதோ விஷயமாக பம்பாய்க்கு போகும் வழியில் ஷீரடிக்கு போக விரும்பினார். ஆனால் மாலேகாவனிலும் மண்பாடியிலும் அவரிடம் சிலர் பாபாவுக்கு எதிராக பேசி அவரது செவிகளில் விஷத்தை பாய்ச்சினர். எனவே ஷீரடிக்கு தாம் விஜயம் செய்ய இருந்த எண்ணத்தை விட்டுவிட்டு பம்பாய்க்கு நேரடியாக சென்று விட்டார். தமது விடுமுறையின் மீதமுள்ள நாட்களை அவர் அலிபாகில் கழிக்க விரும்பினார். ஆனால் பம்பாயில் இருந்தபோது 3 தொடர்ந்து இரவுகளிலும் இன்னும் நீ என்னை நம்ப மறுக்கிறாயா என்ற ஒரு குரல் எழுந்தது. பின்னர் டாக்டர் தமது மனதை மாற்றிக்கொண்டு ஷீரடிக்கு செல்ல தீர்மானித்தார். பம்பாயில் ஒட்டு ஜுரம் வந்து ஒரு நோயாளி அவர் கவனிக்க வேண்டியிருந்தது. அது விரைவில் குணமடையும் அறிகுறி எதையும் காணோம். எனவே தமது ஷீரடி விஜயம் ஒத்தி வைக்கப்பட்டு விட்டது என்று அவர் நினைத்தார். எனினும் தமது மனதில் ஒரு சிறிய பரீட்சை வைத்துக் கொண்டார். நோயாளி இன்று குணமடைந்தால் நான் நாளை ஷீரடி விஜயம் செய்வேன் என்று கூறிக்கொண்டார். ஆச்சரியம் என்னவெனில் அவர் அத்தீர்மானம் எடுத்த அக்கணந்தொட்டே ஜுரம் நீங்க தொடங்கி உடல் சாதாரண நிலைக்கு வந்து விட்டது.
பின்னர் தமது தீர்மானத்தின்படி அவர் ஷீரடிக்கு சென்றார். பாபாவின் தரிசனத்தை பெற்று அவரை வீழ்ந்து பணிந்தார். அவர் தமது அடியவராகும் வண்ணம் பாபா அவருக்கு அத்தகைய அனுபவங்களை அளித்தார். அவர் அங்கு 4 நாட்கள் தங்கியிருந்தார். பாபாவின் உதி ஆசீர்வாதங்களுடன் வீட்டுக்கு திரும்பினார். 15 நாட்களில் பீஜப்பூருக்கு உத்தியோக உயர்வால் மாற்றப்பட்டார். அவருடைய சகோதரி மகன் விஷயம் பாபாவை பார்ப்பதற்கு அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் அளித்தது. இந்த விஷயம் ஞானியின் பாத கமலங்களின் மீது அசைக்க இயலாத பக்தியை அவரிடம் தோற்றுவிப்பதற்கு காரணமாயிருந்தது. டாக்டர் பிள்ளை. டாக்டர் பிள்ளை என்பவர் பாபாவின் மிக நெருங்கிய பக்தர். பாபா அவரை மிகவும் விரும்பினார். எப்போதும் அவரை பாவ், அதாவது சகோதரன் என்று அழைத்தார். பாபா அவருடன் அடிக்கடி பேசினார். எல்லா விஷயங்களிலும் அவரை கலந்து ஆலோசித்தார். அவர் எப்போதும் தமது அருகில் இருக்கவும் விரும்பினார். இந்த பிள்ளை ஒருமுறை நரம்பு சிலந்தி நோய் வந்து மிகவும் அவதியுற்றார். அவர் காக்கா சாஹிப் தீட்சித்திடம் இந்த வலி உயர்வதையாகவும் தாங்க முடியாததாகவும் இருக்கிறது. அதைவிட சாவையே விரும்புகிறேன். முள் ஊழ்வினையால் இவ்வலி நேர்ந்தது என்றும் எனக்கு தெரியும். ஆனால் பாபாவிடம் சென்று வலியை நிறுத்தும்படியும் எனது முன் ஊழ்வினையை வரப்போகும் 10 பிறப்புகளுக்கு மாற்றும்படியும் கூறுங்கள் என்றார். தீஷித் பாபாவிடம் சென்று அவரின் வேண்டுகோளை தெரிவித்தார். பாபா அவரது வேண்டுகோளை கேட்டு மனம் இறங்கி தீஷித்திடம் பயப்படாதிருக்கும்படி அவரிடம் கூறுங்கள். ஏன் அவர் 10 ஜென்மங்கள் கஷ்டப்பட வேண்டும்? 10 நாட்களில் அவர் தொல்லையையும் முன்னைய ஊழ்வினைகளையும் உழைத்து நிறைவேற்ற முடியும். அவருக்கு இகபர நலன்களை அளிக்க நான் இவ்விடத்தில் இருக்கும்போது அவர் ஏன் சாவிற்கு வேண்டிக் கொள்ள வேண்டும்? யார் முதுகிலாவது அவரை இவ்விடம் கொண்டு வாருங்கள். நாம் வேலையை செய்து அவர் தம் தொல்லைகளை அடியோடு களைந்து விடலாம் என்றார். டாக்டர் அந்நிலையில் கொண்டு வரப்பட்டார். பாபாவின் வலப்புறத்தில் ஃபக்கீர் பாபா எப்போதும் அமரும் இடத்தில் அமர சேவிக்கப்பட்டார். பாபா தமது திண்டையை அவருக்கு அளித்து, இங்கே அமைதியாக படுத்து ஆசுவாசிப்படுத்திக்கொள். உண்மையான சிகிச்சை யாதனில் முன் வினைகளின் பலனை அனுபவித்து தீர்ப்பதே ஆம். நமது கர்மங்களின் விளைவே இன்ப துன்பங்கள். எனவே உனக்கு நேரிடும் அனைத்தையும் பொறுத்துக்கொள். அல்லாவே தீர்ப்பவர், காப்பவர். அவரையே எப்போதும் நினை. அவர் உன்னை கவனித்துக் கொள்வார். உனது உடலால், உள்ளத்தால், செல்வத்தால், வாக்கால் அவரை சரணடை, அதாவது முழுவதுமாக. பின்னர் அவர் என்ன செய்கிறார் என்பதை கவனி என்றார். நானா சாஹிப் ஒரு பேண்டேஜ் போட்டிருப்பதாகவும் ஆயினும் அவர் எவ்வித நிவாரணத்தையும் உணரவில்லை என்றும் டாக்டர் பிள்ளை பதில் கூறினார். நானா ஒரு மடையன் என்றார். பாபா, பேண்டேஜை எடுத்து விடு, இல்லாவிடில் செத்து விடுவாய். இப்போது ஒரு காக்கை வந்து உன்னை கொத்தும், அதன் பின் நீ குணமடைவாய் என்றார். இவ்வுரையாடல் நிகழ்ந்து கொண்டிருக்கும் போது எப்போதும் விளக்குகளை ஒழுங்குபடுத்தி மசூதியை சுத்தப்படுத்தும் அப்துல் என்பவர் வந்தார். அவர் தமது சீர் செய்யும் வேலையை கவனித்துக் கொண்டிருக்கையில் தற்செயலாக அவரது பாதம் டாக்டர் பிள்ளையின் நீட்டப்பட்ட கால்களின் மீது பட்டுவிட்டது, அதாவது மிதித்து விட்டார். கால் ஏற்கனவே வீங்கி இருந்தது. அப்துல்லின் கால் வேறு மிதித்து விட்டதால் 7 சிலந்தி புழுக்களும், அதாவது குனியா வார்ம்ஸ் வெளியே தள்ளப்பட்டன. வலி தாங்க முடியாமல் டாக்டர் பிள்ளை பெருங்கூச்சலில் அலறினார். சில சமயத்தில் அவர் அமைதியடைந்து மாறி மாறி பாடவும் அளவும் தொடங்கினார். பாபா அப்போது, பார், நமது சகோதரன் இப்போது சௌக்கியமாகி பாடிக்கொண்டிருக்கிறார் என்றார். அப்போது பிள்ளை, காக்கா எப்போது வரும், கொத்தும் என்று கேட்டார். பாபா, காக்கையை நீ காணவில்லையா? அவர் மீண்டும் வரமாட்டான். அப்துல் தான் காக்கை என்றார். இப்போது வாதாவுக்கு போய் ஓய்வெடுத்துக்கொள். விரைவில் நீ குணமடைவாய் என்றார். உதியை தடவியும் அதை தண்ணீருடன் உட்கொண்டும் வேறு எவ்வித சிகிச்சையும் மருந்தும் இல்லாமலே பாபா முன்னரே கூறியபடி 10 நாட்களில் வியாதி பூரண குணமாக்கப்பட்டது. ஷாமாவின் மைத்துனி. ஷாமாவின் தம்பியான பாபாஜி ஷாவ்லி விக்கீர் கிராமத்துக்கு அருகில் தங்கியிருந்தார். ஒருமுறை அவர் மனைவி கட்டிகள் உள்ள பிளேக் வியாதியால் தாக்கப்பட்டாள். அவளுக்கு அதிகமான ஜுரமும் அடிவயிற்றில் 2 கட்டிகளும் ஏற்பட்டன. பாபாஜி ஷீரடிக்கு ஷாமாவிடம் ஓடி வந்து உதவி செய்யும்படி கூறினார். ஷாமா பீதி அடைந்தார். ஆனால் தமது வழக்கப்படி பாபாவிடம் சென்று அவர் திருமுன் வீழ்ந்து பணிந்து அவருடைய உதவியை கோரி வியாதியை குணமாக்கும்படி கேட்டுக்கொண்டார். தன் தம்பியின் வீட்டிற்கு போகவும் அவருடைய உத்தரவை வேண்டி நின்றார். பாபா, அங்கே இந்த பின்னிரவு நேரத்தில் செல்ல வேண்டாம். அவளுக்கு உதியை அனுப்புக. ஜுரத்தை பற்றியும் கட்டியை பற்றியும் ஏன் கவலைப்பட வேண்டும்? கடவுள் நமக்கு தந்தையும் எஜமானரும் ஆவார். எளிதில் அவள் குணமடைவாள். இப்போது போகாதே, நாளை காலையில் போய் உடனே திரும்பிவிடு என்றார். பாபாவின் உதியில் ஷாமாவுக்கு பூரண நம்பிக்கை உண்டு. இது பாபாஜியிடம் அனுப்பப்பட்டது.
கட்டிகளின் மீது அது தடவப்பட்டது. சிறிது தண்ணீரில் கரைக்கப்பட்டு குடிக்க கொடுக்கப்பட்டது. அதை உட்கொண்டதுதான் தாமதம். பெருமளவில் வேர்த்து கொட்டி ஜுரம் விட்டது. நோயாளிக்கு நல்ல தூக்கம் கிடைத்தது. அடுத்த நாள் காலை பாப்பாஜி தமது மனைவியின் உடல்நிலை தேறிவிட்டதையும் ஜுரம் கட்டிகள் நீங்கி புது வலுவூட்ட பெற்றதையும் கண்டு அதிசயப்பட்டார். ஷாமா அவ்விடத்திற்கு அடுத்த நாள் சென்றபோது அப்பெண்மணி அடுப்பருகில் அமர்ந்து தேநீர் தயாரித்துக் கொண்டிருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். தம்பியை கேட்டதும் பாபாவின் உதி அவளை முழுவதுமாக ஒரே இரவில் குணமாக்கி விட்டது என்றும் கூறினார். காலையில் சென்று உடனே திரும்பு என்னும் பாபாவின் மொழிகளில் உள்ள குறிப்பு நுட்பத்தை அப்போது ஷாமா புரிந்து கொண்டார். தேநீர் உட்கொண்டதும் ஷாமா திரும்பினார். பாபாவை வணங்கிய பின், தேவா, தங்களது திருவிளையாடல் தான் என்ன? தாங்கள் முதலில் புயலை எழுப்பி எங்களை நிலகுலைய செய்கிறீர்கள், பின்னர் அதை அமைதிப்படுத்தி ஆசுவாசப்படுத்துகிறீர்கள் என்றார். பாபா, நடவடிக்கைகளின் வழி விளங்கா புதிர் நிலையாக உள்ளது. நான் எதையும் செய்யவில்லையாயினும் ஊழ்வினையின் காரணமாக நிகழும் செயல்களுக்கெல்லாம் அவர்கள் என்னை பொறுப்பாளியா ஆக்குகிறார்கள். நான் அவர்களின் சாட்சி மாத்திரமே. கடவுளும் ஒருவரே, ஒரே செயலாளர், அகத்தூண்டுவிப்பாளர். மேலும் அவர் மிகவும் கருணை உள்ளவர். நான் கடவுளோ பரமாத்மாவோ அல்ல. அவரின் பணிவுள்ள ஒரு வேலைக்காரனும் அவரை அடிக்கடி நினைவில் இருத்துக் கொள்ளுபவனும் மட்டுமே. எவனொருவன் தமது அகங்காரத்தை ஒதுக்கி தள்ளி அவருடைய நன்றி செலுத்தி அவரை முழுமையாக நம்புகிறானோ அவனது பந்தங்கள் அறுபட்டு போகின்றன. அவன் முக்தி அடைகிறான் என்றார். ஈரானியரின் பெண். ஒரு ஈரானிய களவானுடைய அனுபவத்தை இப்போது படியுங்கள். அவரது சிறு மகளுக்கு ஒவ்வொரு மணிக்கும் வலிப்பு வந்தது. அப்போது அவள் பேசும் சக்தியை இழந்தாள். அங்கங்கள் குறுகி உணர்வின்றி கீழே சாய்ந்தாள். எந்த சிகிச்சையும் அவளுக்கு எவ்வித குணத்தையும் அளிக்கவில்லை. பாபாவின் உதியை சில நண்பர்கள் அவளது தந்தைக்கு சிபாரிசு செய்து அதை பம்பாயில் விலேபார்லேயில் உள்ள காக்கா சாஹிப் தீட்சித்திடம் இருந்து பெறும்படி கூறினார்கள். பின்னர் ஈரானிய கணவான் உதியை பெற்று தினந்தோறும் அதை நீரில் கலந்து தன் மகளுக்கு கொடுத்தார். ஆரம்பத்தில் மணிக்கு ஒருமுறை வந்து கொண்டிருந்த வலிப்பு 7 மணிக்கு ஒருமுறை வரத் தொடங்கியது. அதற்கு சில தினங்களுக்கு பின் அவள் முழுமையும் குணமடைந்தாள். ஹர்தா கணவான். ஹர்தாவை சேர்ந்த முதியவர் ஒருவர் தமது மூத்திர பையில் உள்ள கல் ஒன்றினால் கஷ்டப்பட்டார். அத்தகைய கற்கள் எல்லாம் பொதுவாக ரண சிகிச்சை மூலமாகவே நீக்கப்படுகின்றன. மக்கள் அவரையும் ஒரு அறுவை சிகிச்சை செய்து கொள்ளும்படி கூறினர். அவர் முதுமையும் தளர்ச்சியும் உடையவராய் இருந்தார். அவருக்கு மனோதிடமும் தேவையாய் இருந்தது. அறுவை சிகிச்சைக்கு தன்னை உட்படுத்திக் கொள்வதை அவரால் நினைக்க இயலவில்லை. அவரது கஷ்டம் மற்றொரு வகையில் தீர இருந்தது. அந்த நகரத்தின் இனாம்தார் அந்நேரத்தில் அவ்விடத்துக்கு வரும்படியாக நிகழ்ந்தது. அவர் பாபாவின் அடியவர்களில் ஒருவர். எப்போதும் தம்மிடம் உதி கையிருப்பை வைத்திருந்தார். சிலரின் சிபாரிசின் பேரில் அம்முதியவரின் மகன் உதியை சிறிது அவரிடமிருந்து பெற்று தண்ணீரில் அதை கலக்கி தனது கிளத்தந்தைக்கு உட்கொள்ள கொடுத்தான். 5 நிமிடத்திற்குள் உதி உடம்பில் சார்ந்து கல் கரைந்து சிறுநீர் வழியாக வெளிவந்து விட்டது. முதியவரும் விரைவில் குணமடைந்தார். பம்பாய் பெண்மணி. பம்பாயில் காயஸ்த பிரபு ஜாதியை சேர்ந்த ஒரு பெண்மணி பிரசவத்தின் போதெல்லாம் கடும் வேதனை அடைந்தாள். ஒவ்வொரு முறை தான் கர்ப்பமானதும் என்ன செய்வதென்று தெரியாமல் அவள் பீதி அடைந்தாள். பாபாவின் ஒரு பக்தரான கல்யாணை சேர்ந்த ராம மாருதி என்பார் சுவப்பிரசவத்துக்காக அவளை ஷீரடி அழைத்து செல்லும்படி அவளது கணவனுக்கு அறிவுரைத்தார். மீண்டும் அவர் கருவுற்ற போது கணவனும் மனைவியும் ஷீரடிக்கு சென்று அங்கு சில மாதங்கள் தங்கி பாபாவை வணங்கி அவத்தம் கூட்டுறவால் ஆய பலன்களை எல்லாம் அடைந்தனர். சில நாட்களுக்கு பின் பிரசவ நேரம் வந்தது. வழக்கம் போல் கருப்பையிலிருந்து வரும் வழியில் தடங்கள் ஏற்பட்டது. பிரசவ வேதனை அவள் அனுபவித்தாள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆனால் பாபாவை நோக்கி நிவாரணத்திற்கு பிரார்த்தனை செய்தாள். அத்தருணத்தில் பக்கத்தில் குடியிருந்த ஒரு பெண்மணி வந்து சேர்ந்தாள். பாபாவை தொழுது பிரார்த்தனை செய்த பின் உதி கலவையை பருகுவதற்கு அவளிடம் கொடுத்தாள். 5 நிமிடங்களில் அப்பெண் பத்திரமாகவும் வலியேதுமின்றி பிரசவித்தாள். பிறந்த குழந்தை அதன் தலைவிதிப்படி இறந்தே பிறந்தது. ஆனால் தாயோ கவலையினின்றும் வலியினின்றும் நீங்கியவளாய் பத்திரமான பிரசவத்துக்காக பாபாவுக்கு நன்றி செலுத்தி எப்போதும் அவர்பால் நன்றி உள்ளவளாய் இருந்தாள். இத்துடன் அத்தியாயம் 34 நிறைவடைகிறது. ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். அத்தியாயம் 35. சோதிக்கப்பட்டு போதாக்குறை ஏதுமில்லை என கண்டுணர்தல். காக்கா மகாஜனியின் நண்பரும் எஜமானரும். பாந்திராக்காரரின் தூக்கமின்மை வியாதி. பாலாஜி பாடில் நவாஸ்கர்.
இந்த அத்தியாயமும் உதியின் முக்கியத்துவத்தை குறிக்கும் செய்திகளை தொடர்கிறது. பாபா சோதிக்கப்பட்டு போதாக்குறை ஏதுமில்லை என கண்டுணரப்பட்ட 2 நிகழ்ச்சிகளையும் இது உரைக்கிறது. இந்நிகழ்ச்சிகளை முதலில் காண்போம். முன்னுரை. ஆன்மீக விஷயங்களில் அல்லது முயற்சிகளில் சமய பிரிவு உணர்ச்சி நமது முன்னேற்றத்துக்கு மிக பெருந்தடையாய் இருக்கிறது. கடவுள் உருவமற்றவர் என நம்புவோர்கள் கடவுள் உருவமுள்ளவர் என நம்புவது மாயத்தோற்றமே. ஞானிகளும் மனிதர்களே என்று கூறுவது நமது காதில் விழுகிறது. பின்னர் ஏன் அவர்கள் ஞானிகளின் முன் தலைவணங்கி தட்சணை கொடுக்கிறார்கள்? இதர சமய பிரிவுகளை சேர்ந்தவர்களும் ஆட்சேபனைகள் எழுப்பி தங்கள் சத்குருக்களை விட்டுவிட்டு மற்ற ஞானிகளின் முன் தலைவணங்கி ஏன் தங்கள் உறுதியான கடப்பாட்டினை செலுத்த வேண்டும் என்று கூறுகின்றனர். முன்னால் இதை போன்ற ஆட்சேபனைகள் சாய்பாபாவை பற்றியும் சொல்லப்பட்டன. இப்போது கூட அவைகள் செவியில் விழுகின்றன. சிலர் தாங்கள் ஷீரடிக்கு சென்றபோது பாபா அவர்களிடம் தட்சணை கேட்டதாகவும் இம்முறையில் ஞானிகள் பணம் சேர்ப்பது நல்லதா என்று இம்மாதிரி அவர்கள் செயல் புரிவார்களாயின் அவர்கள் ஞானம் எங்கே போயிற்று என்றும் வினவினர். ஆனால் இம்மாதிரி ஏளனம் உரைக்க ஷீரடிக்கு சென்றவர்கள் எல்லாம் அங்கு பிரார்த்தனைக்காக தங்கிவிட்டனர். அத்தகைய 2 விஷயங்கள் கீழே தரப்படுகின்றன. காக்கா மகாஜனியின் நண்பர். காக்கா மகாஜனியின் நண்பர் ஒருவர் கடவுளை உருவமற்ற நிலையில் வழிபடுபவர், உருவ ஆராதனைக்கு எதிர்ப்பாளர். வேடிக்கையாக அவர் ஷீரடிக்கு காக்கா மகாஜனியுடன் 2 நிபந்தனைகளின் பேரில் வந்தார். அவையாவன: தாம் பாபாவின் முன் பணியவோ தட்சணை கேட்டால் கொடுக்கவோ இயலாது. காக்கா இந்த நிபந்தனைகளுக்கு ஒத்துக்கொண்டார். இவ்விருவரும் ஒரு சனிக்கிழமை இரவு பம்பாயை விட்டு புறப்பட்டு ஷீரடிக்கு அடுத்த நாள் சென்றனர். மசூதி படிகளில் அவர்கள் காலடி எடுத்து வைத்த உடனேயே பாபா அந்த நண்பரை தூரத்திலேயே பார்த்து கீழ்கண்ட இனிமையான சொற்களால் அழைத்தார். காம் யாவேன் ஜி, அதாவது ஏன் வந்தீர் ஐயா. இச்சொற்களில் அவர் உதித்த குரல் வெகு புதிய விதமாக இருந்தது. அந்நண்பனின் தகப்பனார் குரல் போலவே அச்சாக இருந்தது. அது மறைந்த தனது தந்தையை பற்றி அவருக்கு நினைவூட்டி சந்தோஷத்தால் புல்லரிப்பை ஏற்படுத்தியது. அவரது குரலுக்குத்தான் எத்தகைய வியத்தகு சக்தி! ஆச்சரியப்பட்டு இது எனது தந்தையின் குரல்தான் என்பதில் ஐயம் இல்லை என்று கூறிவிட்டு உடனே மேலே சென்று பாபாவின் பாதங்களில் தனது தலையை வைத்து வணங்கினார். பின்னர் பாபா 2 முறை தட்சிணை கேட்டார். காலை ஒரு முறையும் அவர்கள் விடைபெறும் போது மாலை ஒரு முறையும். ஆனால் அதை காக்காவிடமிருந்து மட்டுமே கேட்டார். அவரது நண்பரை கேட்கவில்லை. நண்பர் காக்காவிடம் கிசுகிசுத்தார். 2 முறை பாபா உம்மிடமிருந்து தட்சணை கேட்டார். நான் உம்முடனே இருந்தும் அவர் ஏன் என்னை புறக்கணிக்க வேண்டும் என்றார். அதற்கு காக்கா, பாபாவையே கேளும் என்றார். பாபா காக்காவிடம் அவர் நண்பர் என்ன முணுமுணுக்கிறார் என்று கேட்டார். அப்போது அந்த நண்பரே பாபாவிடம் தாம் ஏதும் தட்சணை கொடுக்கலாமா என்று கேட்டார். பாபாவும் உமக்கு கொடுக்க பிரியமில்லை, எனவே உம்மை கேட்கவில்லை. கொடுக்க இப்போது பிரியப்பட்டால் கொடுக்கலாம் என்று பதிலளித்தார். அவர் காக்கா அளித்த அதே தொகையான 17 ரூபாயை தட்சணையாக அளித்தார். பின்னர் அவரிடம் பாபா பின்வரும் மொழிகளை உரைத்தார். தேலியின் சுவற்றை, அதாவது கோட்டை சுவர் இடித்தால்தான் நாம் ஒருவரை ஒருவர் முகத்திற்கு முகம் பார்க்கலாம், சந்திக்கலாம். பின்னர் பாபா அவர்கள் புறப்படுவதற்கு அனுமதி அளித்தார். வானிலை மப்பாகவும் பயமுறுத்துவதாகவும் இருந்த போதும் பாபா அவர்களுக்கு பத்திரமான பிரயாணத்திற்கு உறுதி கூறினார். இருவரும் சௌக்கியமாக பம்பாய் வந்தடைந்தனர். அவர்கள் வீட்டிற்கு சென்று வீட்டின் கதவு ஜன்னல்களை திறந்த போது 2 பட்சிகள் தரையில் விழுந்து இறந்து கிடப்பதையும் ஒன்று அப்போதுதான் ஜன்னல் வழியே பறந்து சென்றதையும் கண்டனர். ஜன்னலை திறந்து வைத்துவிட்டு போயிருந்தால் 2 பட்சிகளும் காப்பாற்றப்பட்டிருக்கும். ஆனால் அவைகள் தங்களது விதியை எய்தின என்றும் 3வது பட்சியை காக்கவே பாபா தம்மை அனுப்பி இருப்பதாகவும் அவர் நினைத்தார். காக்கா மகாஜனியின் எஜமானர் டக்கர் தரம்சி ஜோடேபாயி என்ற பம்பாய் வக்கீலின் கம்பெனியில் காக்கா மேலாளராக பணியாற்றி வந்தார். முதலாளியும் மேலாளரும் நெருக்கமான பழக்கத்தில் இருந்தனர். காக்கா அடிக்கடி ஷீரடி போய் கொண்டிருப்பதும் அங்கு சில நாட்கள் தங்குவதும் பாபா அனுமதி அளித்ததும் திரும்புவதும் டக்கருக்கு தெரியும். வேடிக்கையாகவும் பாபாவை சோதிப்பதற்காகவும் டக்கர் காக்காவுடன் ஷிம்கா விடுமுறையின் போது ஷீரடி போக முடிவு செய்தார். காக்கா உடனே திரும்புவது நிச்சயமில்லை ஆதலால் அவர் தன்னுடன் துணையாக வேறு ஒருவரையும் அழைத்து கொண்டார். மூவரும் புறப்பட்டனர். காக்கா 2 சேர் காய்ந்த திராட்சையை பாபாவுக்கு அன்பளிப்பாக வாங்கினார். அவர்கள் உரிய தருணத்தில் ஷீரடிக்கு போய் மசூதிக்கு பாபாவின் தரிசனத்தை பெறுவதற்காக சென்றனர். பாபா ஷாகேப் தர்கட் அங்கு இருந்தார். டக்கர் அவரை ஏன் அவ்விடம் வந்தார் என்று விசாரித்தார். அப்போது தர்கட் தரிசனத்திற்கு என்றார்.
டக்கர், ஏதாவது அற்புதங்கள் இங்கு நிகழ்கின்றனவா? அதற்கு தர்கட், எனது நோக்கம் அதுவல்ல, அதாவது அற்புதத்தை பார்த்தல் அல்ல. ஆனால் பக்தர்களின் ஆர்வமிக்க பிரார்த்தனைகள் இவ்விடத்தில் திருப்திப்படுகின்றன. பின்னர் காக்கா பாபாவின் முன் வீழ்ந்து நமஸ்கரித்து திராட்சையை சமர்ப்பித்தார். பாபா அவைகளை விநியோகிக்க கட்டளையிட்டார். டக்கருக்கும் சில கிடைத்தது. அவருக்கு திராட்சை பிடிக்கவில்லை. மேலும் நன்றாக கழுவி சுத்தப்படுத்தாமல் அவைகளை சாப்பிட வேண்டாம் என்று டாக்டர்கள் அவருக்கு கூறியிருந்தனர். எனவே அவர் திகைத்தார். அதை அவர் விரும்பவில்லை, ஒதுக்கி தள்ளவும் முடியவில்லை. சம்பிரதாயத்துக்காக அவைகளை வாயிலிட்டு கொண்டார். ஆனால் விதைகளை அவர் என்ன செய்வதென்று தெரியவில்லை. மசூதி தரையில் அவைகளை துப்ப அவரால் இயலவில்லை. எனவே அவரது விருப்பத்துக்கு மாறாக அவைகளை தனது சட்டை பையில் போட்டு கொண்டார். பாபா ஒரு ஞானியா இருந்ததால் திராட்சையின் மீது தமக்குள்ள வெறுப்பை அவர் எங்கனம் அறியாமல் இருந்து அதை உண்ண சொல்லி அவரை வற்புறுத்த முடியும் என்று தன் மனதுக்குள் சொல்லிக் கொண்டார். இவ்வண்ணம் அவர் மனதில் எழும்பியதும் பாபா அவருக்கு மீண்டும் சில திராட்சைகளை கொடுத்தார். அதை அவரால் உண்ண இயலாமல் கையில் வைத்துக் கொண்டிருந்தார். அப்போது பாபா அதை உண்ணும்படி அவரை கேட்டார். அவரும் கீழ்ப்படிந்தார். அவரது ஆச்சரியத்திற்கேற்ப அவைகளெல்லாம் விதையற்ற திராட்சைகளாய் இருந்தன. அற்புதங்களை அவர் காண விரும்பினார். இதோ ஒன்று. பாபா தனது எண்ணத்தை அறிந்து அவரது விருப்பத்திற்கேற்ப விதையுள்ள திராட்சைகளை விதையற்றவைகளாக மாற்றிவிட்டார் என்பதை அவர் அறிவார். எத்தகைய வியத்தகு சக்தி! மேலும் சோதிக்க விரும்பி பக்கத்தில் இருந்த தர்கட்டை அவர் எவ்வகை திராட்சை வைத்திருக்கிறார் என கேட்டார். அவர் விதையுள்ள திராட்சை என்றார். டக்கருக்கு இதை கேட்க இன்னும் அதிக வியப்பாய் ஆயிற்று. தமது வளர்ந்து வரும் நம்பிக்கையை உறுதிப்படுத்த பாபா ஒரு உண்மையான ஞானியால் திராட்சை காக்காவுக்கு முதலில் கொடுக்கப்பட வேண்டும் என நினைத்தார். இவ்வெண்ணத்தையும் படித்தறிந்த பாபா காக்காவிலிருந்து தொடங்கி விநியோகம் செய்யப்பட வேண்டும் என ஆணையிட்டார். இந்த நிறுவனங்கள் எல்லாம் டக்கருக்கு போதுமானவைகளாக இருந்தது. பின்னர் ஷாமா டக்கரை பாபாவிடம் காக்காவின் எஜமானர் என்று அறிமுகப்படுத்தினார். அதற்கு பாபா, அவரது எஜமானராக இவர் எங்கனம் இருக்க முடியும்? அவருக்கு முழுமையும் வேறொரு எஜமானர் இருக்கிறார். காக்கா இப்பதிலை பாராட்டினார். தமது தீர்மானத்தை மறந்துவிட்டு டக்கர் பாபாவை வணங்கிய பின்னர் வாதாவுக்கு திரும்பினார். மத்தியான ஆரத்தி முடிந்ததும் அவர்கள் எல்லாம் புறப்படுவதற்கு பாபாவின் அனுமதி பெறுவதற்காக மசூதிக்கு சென்றனர். ஷாமா அவர்களுக்காக பேசினார். பின்னர் பாபா இவ்விதமாக உரைத்தார். நிலையற்ற புத்தியுள்ள ஒரு மனிதன் இருந்தான். அவன் செல்வம், ஆரோக்கியம் முதலியவை வாய்க்க பெற்றிருந்தான். மனோவேதனையிலிருந்து விடுபட்டவனாக இருந்தான். எனினும் தேவையற்ற கவலைகளையும் பாரங்களையும் தன் மீது போட்டுக்கொண்டு மன அமைதியை இழந்து இங்கும் அங்கும் சுற்றி திரிந்தான். சில சமயம் பாரத்தை எல்லாம் இறக்கிவிட்டும் சில சமயம் அவற்றை மீண்டும் சுமந்தவனாயும் இருந்தான். அவனது மனம் ஒரு உறுதிப்பாட்டையே அறிந்ததில்லை. அவனது நிலை கண்டு நான் இரக்கம் கொண்டேன். அவனிடம், இப்போது நீ விரும்பும் ஏதாவது ஒரு இடத்தின், அதாவது குருக்களின் மீது நான் உனது நம்பிக்கையை தயவு செய்து வைப்பாயாக. ஏன் இவ்வாறு சுற்ற வேண்டும்? அமைதியாக ஏதாவது ஒரு இடத்தை பற்றிக்கொள் என்று கூறினேன். உடனே டக்கர் அப்பொருத்தமான வர்ணனை தமக்குரியதே என அறிந்தார். காக்காவும் தம்முடன் திரும்பி வேண்டு வர வேண்டும் என அவர் நினைத்தார். காக்கா அவ்வளவு சீக்கிரம் அனுமதிக்கப்படுவார் என்று ஒருவரும் எண்ணவில்லை. பாபா அவரின் இந்த எண்ணத்தையும் படித்தறிந்து காக்காவை அவரது எஜமானருடனேயே திரும்ப அனுமதி அளித்தார். மற்றொருவரின் மனதில் இருக்கும் எண்ணத்தை பற்றியும் பாபாவின் திறமைக்கு மேலும் ஒரு நிறுவனம் அவருக்கு கிடைத்தது. பின்னர் பாபா காக்காவிடம் இருந்து ரூபாய் 15 தட்சணையாக கேட்டு பெற்றார். அவர் காக்காவிடம் பின்வருமாறு கூறினார். எவரிடமிருந்தாவது ₹1 தட்சணையாக பெற்றுக் கொண்டேன் என்றால் அவர்களுக்கு 10 மடங்காக திருப்பி தர வேண்டியிருக்கிறது. நான் ஒருபோதும் எதையும் விலையில்லாமல் இலவசமாக பெறுவது கிடையாது. சீர்தூக்கி பாராது நான் யாரிடம் இருந்து தட்சணை பெறுவதில்லை. யாரை பக்ரி, அதாவது என் குரு சுட்டி காண்பிக்கிறாரோ அவரிடமிருந்து மட்டுமே நான் கேட்கிறேன். யாரேனும் பக்கிரிக்கு முன்பே கடன்பட்டு இருந்தால் அவரிடமிருந்து பணம் வசூலிக்கப்படுகிறது. எதிர்காலத்தில் கணிசமாக அறுவடை செய்வதற்கே அவர்கள் இப்போது கொடுப்பதன் மூலம் விதைக்கிறார்கள். தர்மத்தை செயல்படுத்துவதில் செல்வம் ஒரு வழியாக இருக்க வேண்டும். இது சுய இன்பத்துக்காக பயன்படுத்தப்பட்டால் அது வீணாக்கப்படுகிறது. நீ அதை ஏற்கனவே கொடுத்திருந்தால் ஒழிய தற்போது அதை பெற முடியாது. எனவே பெறுவதற்கு மிக சிறந்த வழி கொடுத்தலேயாம். தட்சணை கொடுத்தல் வைராக்கியத்தை வளர்க்கிறது. அதன் மூலம் பக்தி, ஞானம் இவற்றை விருத்தி செய்கிறது. ஒன்றை கொடுத்து 10 திரும்ப பெறுங்கள். இம்மொழிகளை கேட்டு தமது தீர்மானத்தை மறந்தவராய் டக்கர் தாமாகவே ரூபாய் 15 பாபாவின் கைகளில் கொடுத்தார். அவரது எல்லா ஐயங்களும் தீர்க்கப்பட்டு பலவற்றை கற்றுக்கொண்டார். ஆதலால் ஷீரடிக்கு தாம் வந்தது நன்மையானது என்று அவர் எண்ணினார். இத்தகைய விஷயங்களை கையாளுவதில் பாபாவின் திறமை தனித்தன்மை வாய்ந்தது.
இவைகள் யாவற்றையும் அவர் செய்த போதும் மொத்தத்தில் இவைகளின் மேல் சாராதவராகவே இருந்தார். யாராவது அவரை வணங்குவதோ அல்லது வணங்காமல் இருப்பதோ, அவருக்கு தட்சணை கொடுப்பதோ கொடுக்காமல் இருப்பதோ, இவைகள் எல்லாம் அவருக்கு ஒன்றே. அவர் ஒருவரையும் அவமதிக்கவில்லை. தாம் வணங்கப்படுவதால் அவர் மகிழ்ச்சி அடைந்ததும் இல்லை. அன்றி தாம் மதிக்கப்படாததால் அவர் துன்புற்றதும் இல்லை. மாறுபட்ட இருமைகளை, அதாவது சுகம் துக்கம் போன்றவற்றை அவர் கடந்து நின்றார். தூக்கமின்மை வியாதி. பாந்திராவில் காயஸ்த பிரபு ஜாதியை சேர்ந்த ஒருவர் நெடுநாள் தூக்கமின்மை நோயால் அல்லலுற்றார். அவர் படுக்கையில் படுத்த உடனே அவரது இறந்து போன தந்தையார் கனவில் தோன்றி அவரை கடுமையாக திட்டினார். அது அவரது தூக்கத்தை கலைத்து இரவு முழுவதும் அவரை இருப்பு கொள்ளாமல் செய்தது. ஒவ்வொரு நாள் இரவும் அது நடந்தது. அம்மனிதருக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. ஒரு நாள் பாபாவின் பக்தர் ஒருவரை அவ்விஷயத்தில் கலந்து ஆலோசித்தார். பிழையாத நிவாரண சஞ்சீவினியாக பாபாவின் உதி ஒன்றினையே அவர் அறிவார். அவருக்கு சிறிது உதி கொடுத்து அவர் படுக்கைக்கு போகும் முன்னர் அதை சிறிது நெற்றியில் இட்டு கொள்ளும்படியும் இவ்வுதி பொட்டலத்தை தலையணை கடியில் வைத்து கொள்ளும்படியும் கூறினார். இந்த சிகிச்சையை அவர் முயன்று பார்த்தார். அவரது பெரும் வியப்புக்கும் மகிழ்வுக்கும் ஏற்ப அவருக்கு நல்ல உறக்கம் ஏற்பட்டது. எவ்வித தொந்தரவும் இல்லை. இந்த சிகிச்சையை அவர் தொடர்ந்து பின்பற்றி எப்போதும் சாயையே நினைவு கூர்ந்தார். பின்னர் சாய்பாபாவின் படம் ஒன்றை பெற்று தனது தலையணை கருகில் அதை தொங்கவிட்டு அதை தினந்தோறும் வழிபட தொடங்கி வியாழக்கிழமைகளில் பூமாலை, நைவேத்தியம் முதலியவற்றை சமர்ப்பித்தார். பின்னர் அவர் சௌக்கியமாகி முந்தைய தொந்தரவையை முழுவதும் மறந்துவிட்டார். பாலாஜி பாடில் நவாஸ்கர். இம்மனிதர் பாபாவின் ஒரு பெரும் பக்தர். மிக மிக சிறப்பான பற்றற்ற பணியை பாபாவுக்கு அவர் செய்தார். ஒவ்வொரு நாளும் ஷீரடியில் பாபா தமது தினசரி நியமமாக நடந்து வரும் தெருக்கள், பாதைகள் எல்லாவற்றையும் பெருக்கி சுத்தமாக்கினார். அவருக்கு பின்னர் இப்பணி அது ராதாகிருஷ்ண மாயி என்ற பக்த மாதுவாலும் அதற்கு பின் அப்துல்லாவும் அதே அளவு சிறப்புடன் செய்யப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் பாலாஜி கோதுமை அறுவடை செய்த போது அனைத்தையும் பாபாவுக்கு கொண்டு வந்து சமர்ப்பித்து விடுவார். மீதமாக பாபா எதை கொடுத்தாரோ அதை பெற்றுக்கொண்டு தமது குடும்ப சம்ரஷணத்தை செய்தார். இந்நடைமுறையானது அவரால் பல ஆண்டுகள் செய்யப்பட்டு அவருக்கு பின் அவரது மகனாலும் செய்யப்பட்டது. உதியின் சக்தியும் செயல் திறமையும். ஒருமுறை பாலாஜியின் திவசத்தின் போது சில விருந்தினர்கள் அழைக்கப்பட்டு அவர்களுக்கு உணவு சமைக்கப்பட்டது. ஆனால் சாப்பாட்டு நேரத்தில் அழைக்கப்பட்டதை போல் 3 மடங்கு பேர் வந்துவிட்டனர். பாலாஜியின் மனைவி திகைத்து போய்விட்டாள். குழுமியிருந்த மக்களுக்கு உணவு பற்றாது என்றும் அது பற்றாது போகுமானால் குடும்பத்தின் கௌரவம் பாதிக்கப்படும் என்றும் அவள் நினைத்தாள். அவளது மாமியார், பயப்படாதே, அது நம்முடைய உணவல்ல, சாயின் உடையது. ஒவ்வொரு பாத்திரத்திலும் கொஞ்சம் உதியை போட்டு ஒரு துணியால் மூடி அதை திறக்காமலே அவர்களுக்கு பரிமாறு. சாயி நம்மை இந்த அவமானத்திலிருந்து காப்பார் என்று கூறி தேற்றினாள். அவள் கூறியபடியே செய்தாள். தங்களது வியப்புக்கும் மகிழ்வுக்கும் ஏற்ப பரிமாறப்பட்ட உணவு எல்லோருக்கும் போதுமானதாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் ஏராளமாக மீதமும் இருந்ததை கண்டார்கள். ஒருவன் எவ்வளவு அதிக மனமார்ந்த அக்கறையுடன் உணர்கிறானோ அவ்வளவு அதிகமாக அவன் செயல் உருவாக்கி காண்கிறான் என்னும் மொழி இவ்விஷயத்தில் நிரூபணமாக்கப்பட்டது. என்னுடைய நண்பரும் பாபாவின் பெரிய பக்தருமான B.A. சௌகுல் என்பவர் இதை போன்ற ஒரு விஷயத்தை என்னிடம் அறிவித்தார். 1943 ஆண்டு பிப்ரவரி மாதம் அகமத் நகர் ஜில்லாவில் உள்ள கர்ஜத்தில் பூஜை திருவிழாவும் பொதுஜன விருந்தும் நடந்தது. பின்னைய நிகழ்ச்சிக்கு விருந்துக்கு அழைக்கப்பட்டதை போல் 5 மடங்கு பேர் வந்துவிட்டனர். அவர்கள் அனைவருக்கும் உணவு அளிக்கப்பட்டது. பாபாவின் அருளால் அனைவரும் வியக்கும் வண்ணம் எவ்வித உணவு குறைவும் உணரப்படவில்லை. சாய்பாபா நாகமாக தோன்றுதல். ஒருமுறை ஷிரடியை சேர்ந்த ரகு பாடில் என்பவர் நவாஸை சேர்ந்த பாலாஜி பாடில் என்பாருடன் சென்றார். அன்று மாலை மாட்டு தொழுவத்தில் ஒரு பாம்பு சீறி கொண்டு உள் நுழைவதை கண்டார். எல்லா மாடுகளும் பீதி அடைந்து நகரத் தொடங்கின. வீட்டினரும் திகழடைந்தனர். ஆனால் பாலாஜி தனது வீட்டில் சாயையை பாம்பாக தோன்றியிருக்கிறார் என எண்ணினார். துளிக்கூட பயப்படாமல் ஒரு கிண்ணத்தில் பாலை கொண்டு வந்து பாம்பின் முன் வைத்து, பாபா, ஏன் சீறி சப்தப்படுத்துகிறீர்கள்? ஏன் எங்களை பயமுறுத்த விரும்புகிறீர்கள்? இந்த கிண்ணத்தில் உள்ள பாலை அமைதியாக மனதுடன் அருந்துங்கள் என்று கூறிக்கொண்டே அதன் அருகில் குழப்பமுறாமல் அமர்ந்தார். மற்றவர்கள் பீதி அடைந்தனர். என்ன செய்வது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. சிறிது நேரத்தில் பாம்பு தானாகவே மறந்து போய்விட்டது. யாருக்கும் அது எங்கு சென்றது என்று தெரியவில்லை. மாட்டு தொழுவத்தில் தேடியும் அது காணப்படவில்லை. பாலாஜிக்கு 2 மனைவிகளும் சில குழந்தைகளும் இருந்தனர். அவர்கள் சில சமயம் நவாஸில் இருந்து பாபாவின் தரிசனத்துக்காக ஷீரடிக்கு வருவர். அப்போது பாபா சேலையும்
மற்ற உடைகளையும் வாங்கி அவைகளை தமது ஆசியுடன் அவர்களுக்கு அளிப்பார். இத்துடன் அத்தியாயம் 35 நிறைவடைகிறது. ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். சச்சரிதத்தின் ஒவ்வொரு அத்தியாயமும் புத்தக வடிவிலும் கேட்டு மகிழும் வகையிலும் நம்முடைய சேனலில் காணொளியாக பதிவிட்டிருக்கிறோம். சச்சரிதம் படிப்பதினால் நம்முடைய வாழ்வின் எல்லா துன்பங்களும் நீங்கி சந்தோஷத்தையும் சுபிக்ஷத்தையும் அளிக்கிறது. தொடர்ந்து படியுங்கள். சாயின் அருளை பெற்றிடுங்கள். ஓம் சாய்ராம்.